கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் வேதாகமத்தினுடைய அடிப்படை சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த தியான கூட்டத்தினுடைய ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் வழிநடத்துவார்கள். வானதி வானங்களிலே வீற்றிருந்து இந்த பூமியிலுள்ள மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இம்மட்டமாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து இது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் தந்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக மீண்டுமாக நன்றியோடு துடிக்கிறோம் ஆண்டவரே. இது ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு இடத்திலே நாங்கள் இருந்தாலும் உம்முடைய சத்தியத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி ஆராதிக்க தேவன் தந்த அந்த நல்ல தருணத்துக்காக உம்மை நன்றியோடு துடிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கவிருக்கும் பாடத்தை தேவன் தாமே ஆசீர்வதித்து கேட்கிற நாங்கள் அதை எங்கள் இருதயத்திலே வைத்து அதை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற உண்மை நாங்கள் மையப்படுத்தத்தக்கதாக நாங்கள் வாழ தேவன் தாமே கிருபை தரும். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை ஓட தேவன் தாமே கிருபை தரும். தொடர்ந்து இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு வந்து வழிநடத்தி ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையான மன்றாட்டுக்கள் எங்களுக்கு தத்தரும் நட்சத்திரம் மீட்பரும் ராஜாவுமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் விளையாடப்பட்ட நாமத்திலே உங்கள் கிருபையிலிருந்து பொற்பாதம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வேதாகமத்தின் அடிப்படை சத்தியங்களை தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் 3 வழிகள் என்கிற தலைப்பின் கீழே கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு ஈசாக்கின் திருமணம். கேட்ட இந்த தலைப்பின் அடிப்படையில் நம்முடைய அன்பு சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? மீன் வலை என்கிற ஒரு தலைப்பில் நம்ம தொடர் வேதாகம வகுப்பினுடைய ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம எல்லாருமே மீன் மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன போட்டார்? வலை போட்டிருக்கார். வலைக்கு எத்தனை கயிறு? 2 கயிறு. ஒரு கயிறு அன்பு, இன்னொரு கயிறு சத்தியம் இல்லையா? 2ஐயும் போட்டு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைச்சிருக்கார். இப்போ நம்ம பார்க்க போற பாடம் 2 தலைப்பு சொல்லலாம். ஒன்று த பெக்யூலியர் மேரேஜ் சொல்லலாம், அதாவது ஒரு நூதனமான திருமணம். அப்புறம் இன்னொரு தலைப்பு சகோதரர் சொல்றார், ஈசாக்கின் திருமணம். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை ராஜ்யத்துல ராஜாவாக தேவன் யாரெல்லாம் ஒரு சிலர் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க எந்த மனநிலையில இருக்க வேண்டும், எந்த குணத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் நமக்கு அது பிரயோஜனம் இல்லையா? ஏதோ நம்ம உட்காந்து கேட்டு போறதுக்காக இல்லை. இன்றைய தினத்துல நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். இதுக்கு ஆதாரமாக நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த சில சம்பவங்களை நம்ம பார்க்க போறோம். ஈசாக்கின் திருமணம் என்கிற ஒரு தலைப்புல நாம் என்ன செய்யலாம்? இந்த ஒரு பாடத்தை நாம் பார்க்கலாம். இப்போ சாதாரணமாகவே ஒரு கல்யாணம், நம்முடைய ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்கணும். அப்புறம் மேரேஜ் செஷன் நடந்துட்டு போது மாப்பிள்ளை பொண்ணு எப்படி உட்காந்துருப்பாங்க. அப்புறம் முன்னாடி ஐயர்கள் எல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க? ஈசாக்கியா ரெபேக்காள் உதாரணம் எடுத்து பிரசங்கம் பண்ணலாம். அப்புறம் ஆதாம் யாவல் முதல் ஆதாம தேவன் படைத்தார் அப்படின்னு ஆரம்பிச்சு சில பிரசங்கங்கள் எல்லாம் பண்ணலாம். நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போற இந்த சரித்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு நூதனமான ஒரு திருமணம். நம்மளால சற்று நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் இப்போ உள்ள கவனிக்கணும். இப்போ நம்ம ஆபிரகாமுடைய கேரக்டர் பார்த்த முடியாது இல்லையா? ஆபிரகாமுடைய கேரக்டர் உன் பையனை வெட்டுன்னு சொன்னோன்னே எந்த தகப்பனும் துணிஞ்சு செய்யாத ஒரு விஷயத்தை ஆபிரகாம் செஞ்சார். பைபிள்ல கேரக்டர் தேவன் பில்ட் பண்றப்போ அதே மாதிரி ஈசாக்கு அவர் என்ன சலைச்சவரா இல்லையா? ஆடு எங்கப்பான்னு கேட்டு அதை தேவன் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய மகனை கொண்டு போய் கட்டும் போது அந்த மகனுக்கு எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தா இல்லையா அவர் போய் அங்க படுத்திருப்பார். பைபிள் கேரக்டர் பாருங்க. தேவன் ஒவ்வொரு கேரக்டர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த மாதிரி தான் நீங்க இருக்க வேணும். எதுக்காக பழைய ஏற்பாட்டில் அந்த கேரக்டர் எல்லாம் கொடுக்குறாரு? அந்த கேரக்டர் மாதிரி யார் மாறணும்? நம்ம மாறணும். ஸோ அதுக்காக தான் தேவன் என்ன செய்யறாருன்னா இந்த மாதிரி சில
ஒரு கதாபாத்திரங்களை நம்ம கொடுக்குறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கதாபாத்திரம் கூட ரொம்ப ஒரு பெக்குலியரான விஷயம். இப்போ நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை அவர் பலி கொடுத்த ஒரு விஷயம். தேவன் வந்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். வானத்து நட்சத்திரம் கடற்கரை மலையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு. இப்போ ஆபிரகாம் என்ன நினைக்கிறார், தன்னுடைய மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, இப்ப யாரும் தெரியும் இல்லையா, படிச்சிருக்கீங்களா, யார் ஒரு எலியேசர் அப்படின்னு ஒரு மூத்த ஒரு வேலைக்காரர் கூப்பிடுறார். பையனுக்கு மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ நார்மலாக நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம கிறிஸ்டியன் மேரேஜ் எப்படி தெரியுமா பண்ணுவோம்? பையனுக்கு முடிவு பண்ணிட்டா முதல்ல யார்கிட்டையாவது பொண்ணு பார்க்க சொன்னால் நம்ம என்ன தெரியுமா முதல்ல சொல்லுவோம்? நல்ல பொண்ணா இருக்கணும்னு சொல்ல மாட்டோம், பொண்ணு நம்மளா இருக்கணும். கரெக்டா? நான் பிராக்டிக்கலா சொல்றேன். நம்மளா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஜாதியா பார்க்கலாமா? நம்ம ஜாதி பார்க்கலாமா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை எல்லாம் படிச்சுட்டு, ஆனா பொண்ணு பார்க்கிற போது மட்டும் என்ன பண்றோம்? நம்மளான்னு பார்க்கறோம். இது பார்க்கலாமா வேண்டாமா அதை முதல்ல டிசைட் பண்ணலாம். ஒரு உண்மை கிறிஸ்தவன் கல்யாணம் பண்ணும்போது ஜாதி பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. ஆனா பாருங்க, ஆபிரகாம் பார்த்துட்டார். ஆபிரகாம் எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கோம். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? இப்ப அவர் வந்து கானான் தேசத்துல குடியிருக்கார். கவனிக்கலாம், கானான் தேசத்துல குடியிருக்கும் போது இப்ப வந்து இவர் சொல்றார், என்ன சொல்றாரு பாருங்க தன்னுடைய வேலைக்காரன்கிட்ட. 3ஆம் வசனம். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளலாம். என்ன சொல்றாரு? இங்க வந்து நீ பெண் எடுக்க வேண்டாம், நான் குடியிருக்கிற இந்த கானான் தேசத்துல நீ பெண் எடுக்க வேண்டாம்னு சொல்லி முதல்ல தன்னுடைய ஊழியக்காரன் யார் கூப்பிடுற? எலியேசர் கூப்பிட்டு, இப்போ நம்ம இந்த தேசத்துல நீ பெண் எடுக்க வேண்டாம், இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம விட்டு வந்தோமே ஒரு தேசம், அது எங்க இருக்கு? அவங்க ஏற்கனவே எங்க இருந்தாங்க? ஆபிரகாம் மெசபடோமியா படிச்சோம்லையா 2ஆம் உலகம் சப்ஜெக்ட்ல, ஈராக். அங்க போய் நம்முடைய ஜாதியில நீ பொண்ணு எடுன்னு சொல்ற. இது ஆபிரகாம் சொன்ன சரியா இருக்குமா? ஆபிரகாம் எப்படி சொல்லலாம்? ஆனா சொல்ற வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய், தெளிவா சொல்லிட்டார், என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாய் ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு வான்னு சொல்ற. இப்போ நாமளே தெரியுது, உண்மையான கிறிஸ்தவர்கள் ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம், பார்க்குறோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் தெரியுங்களா? என்ன காரணம்? இப்போ நம்ம எங்ககிட்டே நிறைய பேர் சொல்ல, பிரதர் வந்து இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பிரதர் இப்படி எல்லாம் பார்க்குறீங்க, ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுல்ல அப்படின்னா, அதுலேயும் பிரதர் நம்ம பொண்ணா இருந்தால் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அனுசரித்து போவோம் அப்படின்னு ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு சப்பக்கட்டு மாதிரி ஒரு காரணத்தை கொண்டு வந்து முன்னாடி வைப்போம். நம்ம பொண்ணு அனுசரிக்கலாம், அது வேற விஷயம் இல்லையா? ஆனா நம்ம சொல்லுவோம், நம்ம பொண்ணா இருந்தால் கொஞ்சம் அனுசரிச்சு, சரி ஓகே பரவாயில்ல, தவறு இல்லை. ஆனா இந்த இடத்துல நம்ம நினைக்கிற மாதிரி ஆபிரகாம் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் முக்கியம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனான ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இப்ப வந்து தன்னுடைய மகனுக்கு அவர் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறார். திங்க் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து நிறைய நம்ம வந்து ஆராய்ச்சி மனப்பான்மையோட வேதத்துக்குள்ள போனோம்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்திருக்க அந்த மோரியா மலையில ஏறும்போது என்னதான் தன்னுடைய மகன் தானே, மனசுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கவலை இருந்திருக்குமா? என்னதான் தன்னுடைய மகன், ஆனா தேவன் சொல்லிட்டாரு, அவரு தானே பெரியவர், அவர் சொன்னது நம்ம கீழ்ப்படிய இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அப்படி சொல்லும் போது அவரு ஐயோ பையன் என்ன நினைச்சுக்குவானோ, பையன் என்ன கண்டிஷன் இருக்கானோ அப்படிங்கிற எண்ணம் கூட இருந்திருக்கும். ஆனா பையன் போய் கீழ்ப்படிஞ்சு படுத்தோடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாம்
இல்லையா? தன்னுடைய மகன் மேல எவ்வளவு ஒரு பாசம். திங்க் பண்ணி பாருங்க. நான் சொன்னோன்னே தேவன் சொன்னதுக்காக போய் என்ன பண்ணியிருக்கான், எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம அதையெல்லாம் மனசில் வச்சிருப்பார் இல்லையா? என் மகன் முற்றிலும் கீழ்ப்படிஞ்ச என்னுடைய மகன், அவனுக்கு அருமையான பொண்ணு பார்க்கணும். அதான் அர்த்தம். என் மகனுக்கு ஏற்ற ஒரு பொண்ணு பார்க்கணும். என் மகன் மாதிரி மென்டாலிட்டி உள்ள ஒரு பொண்ணா பார்க்கணும். அது கட்டாயமா இப்ப நான் குடியிருக்கிற அந்த கானான் தேசத்தில் இருக்கிற எந்த பொண்ணும் அவர் பார்த்திருப்பார் இல்லையா? சுற்றிலும் பார்த்திருப்பார். பார்த்துட்டு தான் அவர் சொல்றார். அப்படின்னா நம்ம ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவன் கூப்பிட்டு அவர் அவருக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்கும்போது அவருடைய ஃபேமிலி முழுவதும் அவர் அந்த சத்தியத்தில் கட்டாயமா இருந்திருக்க வேணும் இல்லையா? அந்த ஒரு பேசிக்ல தான் அவங்க வளர்ந்துருக்க வேணும். அதுக்கெல்லாம் சில ஆதாரங்கள் பைபிள் இருக்கு. அதனால அவர் எதை பேஸ் பண்ணி பொண்ணு கேட்க சொல்றாருன்னா, நம்முடைய இனத்தார் எல்லாருமே இப்போ நமக்கு அப்புறம் நம்முடைய இனத்தார் எல்லாருமே நம்ம கூட இருந்து அல்லது நம்முடைய சொந்தக்காரர் எல்லாருமே இப்ப என்ன கண்டிஷன் இருக்காங்கன்னா, நம்முடைய தேவனை வணங்கிட்டு இருக்கிறவங்க. அப்படின்னா நமக்கு எந்த பொண்ணு வேணும்? எந்த பொண்ணு வேணும்? அதுதான் ஜாதி. அவர் எதிர்பார்த்த ஜாதி அதுதான். நம்ம ஜாதின்னு அவர் நினைக்கல. நம்முடைய தேவனை வணங்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி அது அங்கதான் இருக்கு. ஏன்னா அங்க விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். இங்க எல்லாம் புறஜாதிகளா இருக்கிறாங்க. இப்ப அங்கதான் இருக்கு. அதனால நீ என்ன பண்ண, நீ போய் அந்த பொண்ணு தேடிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எலியாசர் கொஞ்சம் தயக்கமாகுது. இருந்தாலும் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான இப்ப தேவன் என்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டார். அவருதான் எனக்கு இப்ப இந்த இன்டென்ஷன் கொடுக்குறாரு மனசுக்குள்ள. நீ அங்க போய் என்ன பண்ண, பொண்ணு தேடு. இப்ப எலியாசர் கொஞ்சம் தயங்கிட்டு ஒருவேளை நான் போய் அந்த பொண்ணு சரியா கிடைக்கல வரலன்னா என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லும் போது அதுக்கு அவர் பதில் சொல்ல போற. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அது கண்டினியூஷன். அடுத்த வசனம். நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை தேவன் என்ன செய்வாரா? ஒரு தூதனை கூட அனுப்பார். நீ ஒன்றும் கவலைப்படாது, நீ போ சொல்லிட்டார். இப்போ ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஊருக்கு என்ன ஆகிறார்? இப்போ எலியாசர் போறார். அட்ரஸ் கரெக்டா இல்ல, யாரு இவருடைய ஃபேமிலின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா போனா தானே தெரியும். போயிட்டு ஊருக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி அவர் எந்த அட்ரஸ் சொல்லி கண்டுபிடிக்கிறது? இவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் இல்லை. பட் எங்கிருந்து எங்க போறாருன்னு நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம், கானான் தேசம். சரிங்களா? ஸோ இங்க இருக்க கானான் தேசத்திலிருந்து எங்க போகணும்னா ஈராக் போகணும். இந்த பகுதிக்கு போகணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பக்கமான இடமெல்லாம் இல்லை, ரொம்ப தூரம். இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்ல முடியும், மத்திய கிழக்கு நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா எல்லாமே இது இஸ்ரேல் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கானான் தேசம். இங்கிருந்து ஈராக்குக்கு போக சொல்றார். ஓகே, இப்போ இஸ்ரேல் இருந்து இப்போ எங்க போனோம்? ஈராக் நாட்டுக்கு போகணும். ரொம்ப தூரம். அதனால இப்போ அவர் எப்படி போறார்? நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனார். பாருங்க, 10 ஒட்டகங்களை தன்னோட இப்ப எடுத்துட்டு போறார். சரி, 10 ஒட்டகங்களை எடுத்துட்டு போறார். அதுல தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தோமியாவில் நாகோருடைய ஊரில் சேர்ந்து பாருங்க எங்க வந்துட்டார் இப்போ. இப்ப பாருங்க 2 நிமிஷத்துல சொல்லிட்டோம். அவர் இஸ்ரேல் இருந்து எங்க போயிட்டார்? மெசபத்தோமியாவுக்கு போயிட்டார். வாயில எப்படி வேணான்னு சொல்லலாம். ஆனா அந்த டிஸ்டன்ஸ் கணக்கு போடணும் இல்லையா, எவ்வளவு தூரம். 10 ஒட்டகத்துல அவர் இப்ப ஆக்சுவலா எங்க பொண்ணு பார்க்க போறாரு. பொண்ணு பார்க்க போகும்போதே நகைகள் எடுத்துட்டு போயிருவோம் நம்மளாம். இங்க இருந்து பொண்ணு பார்க்க போறோம், கன்னியாகுமரிக்கு போறோம்னு வச்சுங்களேன். இங்கேயே ஒரு 20 ரூபா 30 ரூபா நகைகள் எடுத்துட்டு போமா? என்ன சொல்றது தெரியும்? முதல் பொண்ணை பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம் அப்படின்றோம் இல்லையா? அப்போ கவனிச்சு பாருங்க.
இப்போ இந்த மேரேஜே ரொம்ப ஒரு நூதனமான மேரேஜ்ங்கிறதுக்கு அடையாளம். பொண்ணுக்கு தேவையான சகல விதமான உச்சிதமான பொருள்கள் எல்லாத்தையும் 10 ஒட்டகத்தில் எடுத்துட்டு போறாரு. அதுதான் ரொம்ப விஷயம். ஒரு ஒட்டகம் இல்லை அப்படின்னா கொஞ்சமா நிறைய கொண்டு போறாரு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்படிதான் டெசர்ட்ல நமக்கு தெரியும், ஃபுல்லா டெசர்ட் தான். இஸ்ரேலிருந்து ஈராக் வரைக்கும் என்னதான் பாலைவனம் தான். அப்போ போகணும். அது பாருங்க, இன்னைக்கு மாதிரி நம்ம மாதிரி ட்ரெயினோ பஸ்ஸோ காரோ ஃப்ளைட்டோ கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கிருந்து இஸ்ரேலிருந்து ஈராக் வரைக்கும் போறதுக்கு என்ன டிஸ்டன்ஸ்னா 538 மைல். 538 மைல் 860 கிலோமீட்டர். சாதாரணமான தூரம் இல்லை. அப்ப திங்க் பண்ணி பாருங்க எவ்வளவு தூரம் இப்போ அவங்க பிரயாணமா போறாங்க ஒட்டகத்துல. எலியேசர் போறாங்க. சரி, இவர் ஒரு நாள் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கொஞ்சம் நாள் ஆகிருக்கும் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் பகலுக்குள்ள நடப்பாங்க, அப்புறம் நைட்டு கொஞ்சம் கேம்ப் பண்ணிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் பகல், அப்புறம் அதுக்கு இடையில உணவு வேணும். எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 860 மைல், 538 மைல் 860 கிலோமீட்டர். இவ்வளவு தூரம் அவர் என்ன பண்றாருன்னா பிரயாணமா போறார். இப்போ யார் பொண்ணுன்னே இன்னும் தெரியல. ஆனா இவர் மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிட்டே போறாரு. பொண்ணை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கார், நீ போய் ஏதோ ஒரு பொண்ணை பாருங்க சொல்ல, என்னுடைய இனத்தான் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா ஆபிரகாமுடைய ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியூர் போனா கூட திடீர்னு ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவருடைய பையன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருவோம்? உன் முகச்சாடையை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அல்லது சில ஆக்ஷன் பார்த்து கண்டுபிடிப்போம். ஆனா இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. ஆனா அவர் என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறாருன்னா, நேரா இப்ப பொண்ணு தானே கண்டுபிடிக்கணும். கட்டாயமா பொண்ணு எங்க வருவாங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த கிணற்றண்டைக்கு வருவாங்க. அங்க போய் நான் அந்த கிணத்தண்டைக்கு நின்னுக்கிறேன். நின்றுட்டு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும் போது குடி என்றும், அப்புறம் உன் ஒட்டகங்களுக்கும் பார்ப்பேன் என்றும் எந்த பெண் சொல்லுதோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாக இருக்கவும் எனக்கு எஜமானுக்கு அனுகிரகம் செய் சொல்றாரு. அப்போ என்ன இது பாருங்க, இதெல்லாம் பைபிள்ல இது ஒரு டெக்னிக் தான். ஆபிரகாம் மாதிரியே ஒரு ஃபேமிலி இருக்கணும்னா கட்டாயமா ஆபிரகாம் மாதிரியே ஒரு சாக்ரிஃபிஷியல் மைண்ட், தியாக உணர்வு கொண்ட ஒரு பெண்ணா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தியாக உணர்வு கொண்ட ஒரு பெண்ணா இருக்கணும். அப்போ நார்மலா நம்ம இப்படி அவர் நினைச்சிட்டே இருக்காரு, எந்த பொண்ணு அப்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் மனசுல சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வாசிக்கலாம். இதோ 15ஆம் வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல். ஆபிரகாமின் சகோதரனாகிய நாகோரின் மனைவியா மில்காவுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த அப்படின்னாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது யாருன்னு இன்னும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஏதோ ஆபிரகாமுக்கு சொந்தக்கார பொருள் இருக்கு, அது மட்டும் தெரியுது இல்லையா? ஆபிரகாமுக்கு சொந்தக்கார. ஓகே, இப்போ பாருங்க, அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு எப்படி இருக்குது பாருங்க. பைபிள்லயே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த பெண் மகா ரூபவதியும். எப்படி இருக்கா? மகா ரூப, சாதாரண ரூபவதி இல்லை, ரூபவதினாலே அழகு. இது எப்படி இருக்கு? இது பேரழகு. மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமா இருந்தாள். அது என்ன புருஷனை அறியாத கன்னி? அப்ப புருஷனை அறியாத கன்னின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த காலத்துல இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி, இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்கள் போடுறாங்க, தாலி போடுறாங்க, காலில் வெட்டி எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் இதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்காங்க. நம்ம 10 வெள்ளி காசு 10 மணி அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி. புருஷனை அறியாத கன்னி, அது எப்போதுமே முக்காடு போட்டு தலையை குடிச்சிட்டே தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டுபிடிப்பானா இந்த அம்மாவுக்கு என்ன ஆகல, கல்யாணம் ஆகல.
அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த அம்மா வருது பாருங்க, புருஷனை அறியாத கன்னி. இப்போ துறவில் இறங்கி அது தண்ணி எடுக்க வருது. இப்போ இந்த அம்மா யாருன்னு பார்த்தோம், ஆபிரகாம் இருந்து ஏதோ ஒரு 4-5 பேர் மட்டும் வந்தது இல்லையா, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுடைய சகோதரன் தான் நாகோர், நாகோருடைய ஒய்ஃப் தான் மில்காள், மில்காளுக்கு நாகோருக்கு பிறந்தவர் தான் பெத்துவேல். அப்படின்னா ஈசாக்கு அவர் என்ன ஆகுது, சகோதரன் ஆகுது. பெத்துவேலுடைய பொண்ணு தான் யாரு, ரெபெக்காள். அப்படின்னா யாருடைய பொண்ணை இப்போ பார்க்குறாங்க, நம்ம கிறிஸ்டியன் மேரேஜ் அப்படி பண்ணுவோமா, பார்த்தீங்க எல்லாமே தலைகீழா இருக்கு. ஆனால் ஒன்று, அந்த காலத்தில் இன்னும் நியாயப்பிரமாணம் ஒன்று வராதனால அங்கே அவருடைய திருமண முறைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் வந்து அந்த மிக நெருக்கமாக இருக்கிற, அதாவது தன்னோட கூட பிறந்த சகோதர சகோதரிகளை தவிர வேற யார் வேணாலும் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன்ல பார்த்தீங்கன்னா மாமா அத்தை அப்படி சொல்லுவாங்க, அவங்களுடைய பொண்ணு பசங்களை தான் கல்யாணம் பண்ணுவோம். பெரியப்பா சித்தப்பா பொண்ணுங்க வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவோம், அக்கா தங்கச்சின்னு சொல்லுவோம். இதே முஸ்லீம் மேரேஜில் போய் பாருங்க, அவங்க யாரை தான் கல்யாணம் பண்ணுவோம், பெரியப்பா சித்தப்பா பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. மாமா அத்தை பண்ற பசங்க அக்கா தங்கச்சிப்பாங்க. இங்கேயே அந்த டிஃபரன்ஸ் இருக்கா, இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து இதெல்லாம் வராத காலம். அதனால பாருங்க, தன்னுடைய சகோதரருடைய பொண்ணு இப்ப பார்க்கறதுக்கு போறாங்க. இப்ப இந்த அம்மா மகா ரூபவதியா இருக்காங்க. இப்ப இந்த அம்மா போய் தண்ணி எடுக்க போகும்போது, இப்போ அங்க எலியேசர் ஏற்கனவே நினைச்சா இல்லையா தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த அம்மா என்ன செஞ்சுதான், இது சாதாரண அம்மா வந்து என்ன பண்ணியிருக்கோம், தண்ணி வேணுமா இந்த குடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி குடிச்சோம். இவர் வந்து நான் மட்டும் வரலீங்க, என் கூட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வந்திருக்காங்க. அவங்க சாதாரணமான ஆளுங்க இல்லை, கொஞ்சம் பெரியவங்க தான். அதனால கொஞ்சம் நிறைய தண்ணி வேணும், கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால், நார்மல் பொண்ணா இருந்து சொன்னோம், பாருங்க உங்களுக்கு வேணா ஒரு குடம் தண்ணி கொடுக்குறேன். ஒட்டகத்துக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒட்டகம் என்ன, ஒட்டகம் சாதாரணமாக ஒரு குடம் தண்ணி குடிக்குமா, பார்க்கலாம் எவ்வளோ கூட தண்ணி குடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ திங்க் பண்ணி பாருங்க, இந்த அம்மா சொல்லுதான், உங்களுக்கும் நான் கொடுக்குறேன், உங்களுடைய ஒட்டகத்துக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லுதுன்னா, இது எந்த மாதிரி ஒரு தியாக உணர்வு உள்ள ஒரு பெண்ணாக இருக்கணும். சரிங்களா, உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்க ஒட்டகத்துக்கு நான் தண்ணி கொடுக்குறேன். எந்த ஒரு பெண்ணுமே அப்படி சொல்லாது. ஏன் அப்படின்னா, வந்தது ஒரு ஒட்டகம் இல்லை, 10 ஒட்டகம். 10 ஒட்டகத்துக்கு தண்ணி எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா பல நாட்கள் டெசர்ட்ல வந்திருக்குது ஒட்டகம், என்ன இருக்காது, ஃபுல்லா எம்டியா இருக்கும் இல்லையா. அது வந்து தண்ணீர் வேணுங்கிற ஒரு ஆவலில் இருந்திருக்கும். அப்போ ஒரு ஒட்டகம்னா பரவாயில்ல, 10 ஒட்டகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா, அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற கிணறுகள் இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல வந்து நான் இப்போ இந்த கப்பிகள் எல்லாம் கண்டுபிடிச்சதுனால என்ன பண்றோம், தண்ணீரை சேர்ந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த கயிற்றுல. அந்த காலத்துல அந்த கயிறுலாம் கிடையாது. கிணறு எப்படி தெரியுமா இருக்கும், பெருசா அப்படி வந்து வெட்டி வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த டிசைன் தான் இருக்குது, ஆக்சுவலா ஒரிஜினல் டிசைன். அது அப்படியே கீழே இறங்கி எடுத்துட்டு ஒரு தடவை எடுத்துட்டு வந்தா எவ்வளவு டயர்ட் ஆகும் இல்லைங்களா, ஒரு தடவை எடுத்துட்டு வந்தா எவ்வளவு டயர்ட் ஆகும். இந்த அம்மாவுடைய தியாகம் சாதாரணமான தியாகம் இல்லை. பாருங்க, ஒரு ஒட்டகம் இங்க வந்து ஒரு இந்த நெட்ல இருந்து எடுத்தது என்ன சொல்லி, a large animal can drink as much as 100 liters or 21 gallons in 10 minutes. 10 நிமிஷத்துல எத்தனை லிட்டர் குடிச்சிருமா, 100 லிட்டர் குடிச்சிருமா. சோ இது ஒரு கணக்கு. ஒரு ஒட்டகம் 21 கேலன் தண்ணி குடிக்கும். சரிங்களா, ஒரு கேலன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 4.5 லிட்டர். அப்படின்னா 21 கேலன்னா 94 லிட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், 10 ஒட்டகத்துக்கு பெருக்கல் 94, 940 லிட்டர். ஏறக்குறைய 1000 லிட்டர். திங்க் பண்ணிப்பா. ஓ, தண்ணி தான் எடுத்து குடிச்சதுன்னு நினைச்சிருப்போம் இல்லையா.
அதாவது நம்முடைய குடத்துல கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கலாம், ஏறக்குறைய 100 குடத்துக்கு சமம். இப்ப திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பொண்ணை எங்காவது பார்த்திருக்கீங்களா? எத்தனை முறை இறங்கி 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 எடுத்துருக்கோம், சளைக்காம. ஒரு 10 தடவை இறங்கி ஏறினாலும் என்ன வந்துடும்? மாம்ச பலவீனம். பெண்கள்ங்கிறது அதிகமான பலவீனம். அப்படியே மயக்க முடிச்சு விழுந்துருவோம். அப்படின்னா இந்த பொண்ணு 100 குடத்துக்கு மேல இறங்கி இறங்கி எடுத்து சளைக்காம ஊத்துதுன்னா என்ன அதுக்குள்ள இருக்கு? இது சாதாரண பொண்ணே அல்ல, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி உமன். உலகத்திலே பார்க்காத ஒரு பொண்ணு. அதுவும் பாருங்க, அது என்ன ஒரு மனநிலை பாருங்க. இந்த பாவத்தை விட்டாங்கலாம் எவ்வளவு நாள் அப்படியே பிரயாணம் பண்ணி இன்னைக்கு வந்து தண்ணி தாகத்தோட நிக்குது. ஒட்டகம் தண்ணி தாகத்தை எப்படியாவது நம்ம தீர்க்கணும். அப்ப மைண்ட்ல எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு அன்பு அது ஊறி இருந்ததுன்னா இவ்வளவு தூரம் போய் இந்த வேலை செய்யணும். திங்க் பண்ணி பாருங்க. நம்மளே வந்து ஏதோ நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறோம். ஒரு 10 நிமிஷம் ஆகணும்னு என்ன பண்றோம்? உரமா போய் உட்காந்துடும். 10 minutes பிரேக் அப்படின்ட்டு அவன் டீ போடுங்க, ஒரு காஃபி போடுங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த பொண்ணு என்ன கண்டிஷன் பா. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத விஷயம். அது எப்படி இறங்கி இறங்கி ஏறி எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? சாதாரணமாக நடந்து வரதே பெரிய விஷயம். அதுல அந்த குளத்துல போய் தண்ணி சேர்ந்து எடுத்துட்டு ஒரு 100 குடம் தண்ணி எடுக்குதுன்னா எந்த அளவுக்கு அந்த அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அன்பு ஊறி இருக்கும் இல்லையா? அப்புறம் ரெண்டாவது இந்த எப்படியாவது இந்த தண்ணியை வந்து அந்த ஒரு தாகத்தை தீர்க்க வேணுங்கிற ஒரு ஆவல் இருந்திருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலியாசர் பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டார். ஏன்னா அவர் எதிர்பார்த்துட்டு வந்தது அப்படியே என்ன ஆகுது? அப்படியே நடக்குது. இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, என்னுடைய எஜமான் ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்புள்ளவர். அதே மாதிரி ஈசாக்கு சாதாரணமான ஆள் இல்லை, ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப நல்லவர். இவங்க எல்லாமே உண்மையான தேவனை வழிபடுறவங்க, ரொம்ப பாசம் உள்ளவர்கள். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு, இந்த மாதிரி ஒரு மணமகனுக்கு மிகவும் பாசம் உள்ள ஒரு பொண்ணு வேணும். அதுதான் அதை வந்து இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்காரு. இதை மைண்ட்ல உருவாக்கிட்டு போயிட்டார். இவர் நினைச்சபடியே தேவன் அங்க என்ன செய்யறார்? அந்த பொண்ணை இங்க காட்டுறாரு. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா, அது மகா ரூபவதியா. ஏன்னா நார்மலா அழகா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க? கர்வம், ஆணவம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன பார்த்து தண்ணி கேட்கறீங்க யார்கிட்ட? நான் எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தெரியுமா? இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம இறங்கி போறதுக்கு தயார் இல்லை யாருமே. ஆனா இந்த அம்மா ஒவ்வொரு முறையும் இறங்கி 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 என்ன பண்ணலாம்? தண்ணி அப்படியே எடுத்து எடுத்து ஊற்றும் போது எலியாசர் எப்படி இருந்திருக்கும் தெரியுங்களா? அவர் அங்கே நின்று தூரத்துல இருந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா? என்னமா பொண்ணு, இந்த என்ன அருமையான பொண்ணு. அது எவ்வளவு உற்சாகமா, எதை பத்தியும் கவலைப்படாம தன்னுடைய பாடி, தன்னுடைய அந்த ஒரு மாம்ச பலகீனம், அது எல்லா தொற்றுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ராடினரி உற்சாகம் எடுத்துக்கணும் இல்லையா? எப்படியாவது அந்த தாகத்தை தீர்க்கணும். அப்புறம் ரெண்டாவது கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொண்ணு தான் ஈசாக்குன்னு யாருக்கு தெரியாது, இந்த பொண்ணுக்கு தெரியாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பைபிள்ல சொல்லி இருக்கிற ஒரு அன்புங்கிற அதுதான். அதுக்கு வந்து கிரீக்ல சொல்லுவாங்க அகாப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அகாப்பேனால என்ன அர்த்தம்னா எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொந்தக்கார மேல வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டாயம் எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லைன்னால யாருமே சொல்ல முடியாது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை அவ்வளவு சாதாரணமா யாரும் வைக்கவே முடியாது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்ச அன்பு இல்லையா? அந்த அன்புக்குள்ள ஒருத்தர் வரணும்னா அந்த மைண்டுக்குள்ள போகணும். ஆனா அந்த மைண்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவுக்குள்ள வந்துருச்சு. பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு மனசுல சந்தோஷத்தோட தான் அந்த காரியம் செய்திருக்கோம். இதை பார்த்துட்டு அவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டார். அந்த வசனம் எப்படி தெரியுமா இருக்கு? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இவர் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு திருப்தி ஆயிடுச்சு ஒட்டகங்கள்லாம் இல்லையா? இவருக்கு பயங்கரமான சந்தோஷம். உடனடி என்ன பண்றாரு? அந்த மனிதன் என்ன செய்யற வாசிக்கலாம். அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொன்னுள்ள 2 கடுக்கங்களையும் கொடுத்தான். இப்ப பாருங்க, காதணிகளையும்
கட்கங்கிறது வளையல். ஸோ இது ரெண்டையும் கொடுக்குறான். உடனே சந்தோஷமாயிடுச்சு. உடனே என்ன கொடுக்குறான்? காதுக்கு கம்மலும் கைக்கு வளையலும் கொடுக்குறான். இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கு. சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயம். காதுக்கு கம்மலும் கொடுக்குறார். கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு நினச்சுட்டார். இந்த அம்மா போய் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் பேர் என்ன? லாபான். உடனே அவர் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இப்போ எலியேசர் கூப்பிட்றதுக்கு வரார். எலியேசர் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்கிறார். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்? இந்த மாதிரி என்னுடைய எஜமானுடைய பையன் அவருக்கு பொண்ணு பார்க்க நான் வந்திருக்கேன். இப்போ யோசனை பண்ணி பாருங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஆபிரகாமுடைய ஃபேமிலி தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? அந்த வசனம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. லாபான் இவங்கெல்லாம் வந்து அந்த எலியேசரை பார்க்கும்போதும் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யும் போதும் தேவனை புகழ்ந்து பாடிட்டே அந்த காரியத்தை செய்வாங்க. எனக்கு அந்த பேசிக்கில் வளர்ந்தவங்க. அதனால இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போது ஆபிரகாமுடைய சொந்தக்காரர் தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவரும் கிளியராக சொல்லிட்டார். ஆபிரகாமுடைய சொந்தக்காரர் நீங்கள் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பொண்ணு தன்னுடைய எஜமானுக்கு இப்போ நான் கூட்டிகிட்டு போகணும். இப்படி கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் யாருக்கு அனுப்புவாங்க? இது எல்லாம் அனுப்புவாங்க. இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறோம். ஒரு பெரிய கம்பெனியுடைய டிரைவர் கார் எடுத்துகிட்டு போகிறேன். நேரம் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறேன். வணக்கங்க, வணக்கம், உள்ளே வந்து உட்காரணும். உள்ளே வந்து உட்காந்து இந்த மாதிரி எங்கள் ஓனர் வந்துங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு சேர்மனாக இருக்கார். பல லட்சக்கணக்கில் அவருக்கு வருமானம் வந்துட்டுருக்கு. 20 கம்பெனி இருக்குது இல்லையா, எல்லாம் இருக்குது. அப்புறம் சரி எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி அவருடைய பையனுக்கு பொண்ணு பார்ப்பாங்க. முதல்ல என்ன கேள்வி கேட்பாங்க? பையன் எங்க கேட்பாங்க இல்லையா? அவரு வரலீங்க. அவர் வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்கார். பொண்ணு பார்க்க யார் வரணும்? பையன் தான். இல்லைங்க, எங்கள் சேர்மன் வந்து நான் மட்டும் சொல்லிட்டாங்க. எவ்வளோ டென்ஷன் ஆகும் இல்லையா? பொண்ணு பார்க்கணும்னா மாப்பிள்ளையுடைய அப்பா பையன் எல்லாரும் தான் வரணும். இது யார் வந்திருக்கு? வேலைக்காரர் வந்திருக்காரு. சரி, அதுவே டென்ஷன் தான். இப்போ வேலைக்காரர் சொல்றாரு, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, கிளம்புனா உடனே அனுப்புங்க. எந்த பெற்றோர் அனுப்புவாங்க இல்லைங்களா? ஆனால் பாருங்க, இங்கே நடந்திருக்கு. எலியேசர் கிளியரா நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்றார். இப்போ எலியேசர் கேட்கிறார், உங்க பொண்ணை அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்கிறார். உங்க பொண்ணை அனுப்புறீங்களா? உடனே அவர்களும் என்ன சொல்லிட்டாங்க? சரி, உடனே அனுப்புறோம்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியம். உடனே அனுப்புறோம்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் என்ன செய்யறார்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்துல, பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் 10 ஒட்டகத்துல கொண்டு வந்தாங்க. அந்த உச்சிதமான பொருள் எல்லாத்தையும் என்ன கொடுக்குறார்? அந்த ஃபேமிலிக்கு, அந்த பொண்ணுக்கு கொடுக்குறார். கொடுத்துட்டு இப்ப நீங்க பொண்ணு அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி தானே, உடனே நீங்க வெறுமனா கூட்டிட்டு போங்கிற கண்டிஷன் தான். இருந்தாலும் அவருடைய அண்ணன் அவங்க அம்மா ஃபேமிலியில் என்ன சொல்றாங்க? ஒரு 10 நாளாவது எங்க கூட இருக்கட்டும். ஏன்னா இப்ப அனுப்புறது எங்க? இங்கிருந்து உக்கடத்துல இருந்து பாபநாயகம் படுத்துக்கா, எங்கிருந்து எங்க போறோம்? ஈராக்ல இருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போறாங்க இல்லையா? சோ பல 1000 மைல் தூரம் போறாங்க. 1000 கிலோமீட்டர் பக்கம் போறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க? சரி, அந்த பொண்ணை கூப்பிட்டுலாம், பொண்ணை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின் போது அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏமா நீ போறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதா? 57ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி என்ன சொல்றான்னு கேட்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு பாருங்க. 58ஆம் வசனம், ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அதற்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதையும் யோசனை பண்ணி பார்க்கலாம். எந்த பொண்ணாவது இன்னைக்கு இருக்கிற பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பார்க்கல, மாப்பிள்ளைய வீட்டையும் பார்க்கல இல்லையா? நம்ம வந்து ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்கோம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம். எதுக்கு? போய் தன் பொண்ணுக்கு வந்து மிக்சி கிரைண்டர் எல்லாம் இருக்குதா இல்லையா, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குதா இல்லையா,
பார்த்துட்டு நமக்கே சிலதெல்லாம் வசதி இல்லைன்னு சொன்னா உடனே ரிஜெக்ட் சொன்னேன், பொண்ணு பிடிக்க மாப்பிள்ளை பிடிக்கலையேன்றோம் இல்லையா? அப்போ பாருங்க, மாப்பிள்ளை வீடு எதுக்கு பார்க்க போகிறோம்? அப்போ இந்த அளவுக்கு நான் பார்த்து தான் நம்ம பொண்ணையே கொடுப்போம் இல்லைங்களா? ஆனால் இங்கே பாருங்க, நீ போறியாமான்னு கேட்கும்போது நான் போறேன்னு வேற அந்தம்மா சொல்லுது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை, யாரை கேட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? பார்த்துருந்தாங்க. யாரை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க? எனக்கு பிடிக்க வேண்டாமா? நான் பார்க்க வேண்டாமா? நான் ஒரு தடவை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணோம்? முடிவு பண்ணணும். இல்லப்பா நமக்கு அப்பா அம்மா நாங்கள்லாம், நீங்க என்ன முடிவு பண்றது? நான் தானே வாழ போறேன். ஒரு டயலாக் வேற, நான் தானே வாழ போறேன். இப்படியெல்லாம் இன்னைக்கு பேசுவாங்க. அதுக்காக தான் சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனா அந்த பொண்ணு நான் போறேன். இதுல நிறைய பேக்ரவுண்ட் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த பொண்ணு வந்து நார்மலாவே இது ஒரு அப்நார்மலான பொண்ணு, ரொம்ப அன்பு நிறைந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு ஈசாக்க பிடிக்கலைன்னா இது போறேன்னு சொல்லியிருக்குமா? ஈசாக்குன்னு பார்க்கவே இல்லை. ஆனா இது போறேன்னு சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியணும் இல்லைங்களா? எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியணும். இதைத்தான் அந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம படிச்சு பார்க்கும்போது எலியேசர் என்ன பண்றாரு தெரியுமா? போய் இந்த ஃபேமிலியில் உட்கார்ந்துட்டு முதல்ல ஆபிரகாம் எப்படிப்பட்டவர், அவருடைய லைஃப்ல நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன பண்ணிருப்பார் சொல்லியிருப்பார். ஆபிரகாம் மேலே உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? அப்படியா, நம்ம வணங்குற கடவுள் வந்து பலி செலுத்த சொல்லும் போது மகனையே பலி கொடுக்கறவங்க தோணிச்சிட்டார். சரி, என்ன மாதிரி ஒரு மனுஷன், நம்ம மூத்த சகோதரர். சரி, இப்போ சரி அவரு பரவாயில்ல, அந்த பையன் எப்படி கேட்டிருப்பாங்களா இல்லையா? எந்த பையன்? ஈசாக்கு. என்ன சொல்லியிருப்பான்? ஈசாக்கு சாதாரணமான இல்லையா, ஆபிரகாம் பெத்த பையன். போய் படுன்னு சொன்ன என்ன மாதிரி ஒரு கீழ்ப்படுத்திருப்பான் அந்த மகன். இது எல்லாமே அந்த ரெபேக்காவுக்கும் ரெபேக்காவுடைய குடும்பத்துக்கும் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது இல்லையா? என்ன அருமையான ஒரு ஃபேமிலி, அன்புள்ள குடும்பம். இந்த குடும்பத்துல இப்படி ஒரு மகனா, இப்படி ஒரு மகன் எனக்கு கணவரா கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கணும்? நான் ரொம்ப பேர் பெற்று இருக்க வேணும். அப்படி ஒரு கணவனே இன்னும் பார்க்கல, பார்க்காமையே விரும்ப ஆரம்பிச்சது. அதனாலதான் கவுன்ஸ் பாருங்க, பார்க்காமே விரும்ப ஆரம்பிச்சுட்டு அந்த மறுபடியும் 860 கிலோமீட்டர் தூரம் பார்க்காமையே, யாரு? ஈசாக்க பார்க்காமையே அவர் மேல அன்பு செலுத்தி அந்த அம்மா பிரயாணமா போகுது. திங்க் பண்ணி பாருங்க, எத்தனை தூரம்? 860 கிலோமீட்டர். அப்போ போகும்போது இவங்க என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். ரெபேக்காளுக்கு வந்து ஒரு சாதாரண பொண்ணுதான் உலகத்துல. இந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது. என்ன சொல்லி அனுப்புவாங்க? சாதாரண பெண்கள் அல்ல சாதாரண குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க? போய் ஜாக்கிரதையா இருமா, பத்திரமா இருமா, உனக்கு என்ன வேணுமோ நாங்க செய்யறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. 60ஆம் வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. இது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நீ கோடான கோடியாய் என்ன பண்ணுவ? பெருகுவாய். அப்பவே கோடி வந்துச்சு பாருங்க. நீ பெருகுவாய், உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரிச்சுவான். அப்பவே ஏதோ சம் நூதனமான ஒரு ஆசீர்வாதத்தை இங்க ஒரு கொடுக்குறாங்க. நீ கோடான கோடியாய் பெருகுவாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிதான் இப்போ இங்க அனுப்புறாங்க, இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புறாங்க. இப்போ காணாத தன்னுடைய மணவாளனை பார்க்காமையே விரும்பி இந்த 10 ஒட்டகம், எந்த ஒட்டகத்துல உசிதமான பொருள் வந்ததோ அதே ஒட்டகத்துல இப்ப என்ன பண்ணுது இந்த அம்மா? திரும்பி எங்க போகுது? ஈசாக்கை நோக்கி போகுது. அது வந்து சாதாரணமான ஒரு பிரயாணம் அல்ல, நமக்கு நன்றாக தெரியும். அது வந்து ஒரு வனாந்திரத்தில் போறதுங்கிறது இன்னைக்கெல்லாம் கூட டெசர்ட்ல நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலத்துல எந்த வசதியும் இல்லை. பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சுட்டரிக்கும் வெயில் இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா? பாலைவன புயல் இருக்கும், நமக்கு கிடைச்ச நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது. அப்புறம் நம்ம தங்கறதுக்கான வசதி கூட அங்க பெருசா இருக்காது. பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெயில் அடிக்கும்.
இரவு நேரத்தில் கடுமையான குளிர் இருக்கும். ஸோ இவைகள் எல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ இதை வந்து எலியாசர் சொல்லியிருக்கலாம். நான் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன், வந்த பிரயாணம் இவ்வளோ கஷ்டமான பிரயாணம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வீட்டு பெண்கள் என்ன சொல்லுவாங்க? நல்ல வேலை முதலே சொன்னீங்க, அப்பாவை கூப்பிட்டு ரிஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் நம்மளால போய் கஷ்டமெல்லாம் பட முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த தேசம் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா? அதனால இப்போ பாருங்க, இந்த அம்மா அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம், பகல் வெயில், அதில் இருக்கக்கூடிய புயல், குளிர், இது எல்லாவற்றையும் தாங்கிட்டு தான் என்ன இருக்கும்? தன்னுடைய மனவாளனை பாதுகாக்கிறது இல்லையா? ஸோ போயிட்டு இருக்கு. பல நாட்கள் பிரயாணம் முடியுது. பிரயாணம் பண்ண முடியும் போது அங்கே ஈசாக்கு இப்போ என்ன பண்றார்? ஒரு இடத்துல அவர் குடியிருக்கார். இப்ப பாருங்க அவர் என்ன பண்றார்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வரக்கண்டார். ஒரு சாயங்கால வேளையில பார்க்கிறார், ஒட்டகங்கள் எல்லாம் என்ன இருக்கு? வந்துட்டு இருக்கு. இப்போ இவர் ஒட்டகத்தை பார்த்துட்டார். அதே சமயத்துல இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். இப்போ இவங்க இந்த பக்கம் ஒட்டகத்துல யார் போயிட்டு இருக்கிறது? எலியேசர், ரெபெக்கா எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ரொம்ப ஆவலோட பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க போல இருக்கு. அந்த வசனம் அப்படித்தான் இருக்கு. ஊழியக்காரனை நோக்கி அங்கே நமக்கு வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற மனுஷன். இப்ப வந்து ஆக்சுவலி யாரும் சொல்லணும் பாருங்க, நம்ம போக வேண்டிய இடம் ஏறக்குறைய பக்கத்துல வந்துட்டோம் பாருங்க, அங்கதான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லணும். ஆனா யார் கேட்கறது அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆவல் யாரை பார்க்கணும்னு? ஈசாக்க பார்க்கணும். சோ அங்க நிக்கிற மனுஷன் யார் அப்படிங்கும் போது இப்ப வாசிக்கலாம். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். உடனடியாக அந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? அதுதான் புருஷனை அறியாத கண்ணி. சோ ஒட்டகத்தை விட்டு அந்த அம்மா இறங்கி உடனே என்ன பண்ணுச்சு? முக்கால் போடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மூஞ்சி நான் பார்க்க மாட்டேன்னு அர்த்தமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய கணவனை ஆண்டவன் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஆபிரகாம் சாரால் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆண்டவனே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. தன்னுடைய கணவனை கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைப்பாங்க. அந்த ஒரு நிலைமையில இப்ப பாருங்க அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? தன்னுடைய ஈசாக்கையே நினைச்சிட்டு வந்தது. ஈசாக்கும் கட்டாயமா எப்படியாவது நம்முடைய இனத்திலிருந்து ஒரு பொண்ணு நமக்கு வரும் நினைச்சிட்டு இருப்பார். சோ இப்போ ரெண்டு பேரும் அங்க சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது அந்த அம்மா இறங்கி தன்னுடைய மூக்காடிட்டுக் கொள்ளுது. உடனே என்ன நடக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ரொம்ப முக்கியமான வார்த்தை, அவளை நேசித்தான். ஏன்னா சில வார்த்தைகள் எல்லாமே பைபிள்ல அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. தன்னுடைய மனைவியா சேர்த்து கொண்டான் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா எப்படி இருக்கு? நேசித்தான் அப்படின்னா கடைசி வரைக்கும். ஆக்சுவலா பாருங்க, ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள் படிச்சிருக்கிறோம்? ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள். ஆபிரகாம் ஈசா கூட்டுருங்க. யாக்கோபுக்கு 4 மனைவிகள். அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய மனைவிகள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா? ஆனா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒரே மனைவியுடன் வாழ்ந்த ஒரு புருஷன் யாரு? ஈசா. நியாயப்பிரமாணம் அவர் நினைச்சிருந்தா நிறைய பேர் என்ன பண்ணிருக்கலாம்? கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா பாருங்க, ஈசாக்குடைய தியாகம் ரெபெக்காளினால் நினைவு கூறப்பட்டது. ரெபெக்காளுடைய தியாகம் ஈசாக்கினால் நினைவு கூறப்பட்டது. 2 பேரும் மிகச்சிறந்த அன்புடையவர்கள் ஒன்னா சேர்ந்தாங்க. ஈசாக்கும் ரெபெக்காலும் அவர்கள் ஏற்கனவே அன்பில் பூர்ணப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. 2 பேருமே சூப்பர். அதனால இவங்க 2 பேர்த்தையும் ஒன்னா சேர்த்துட்டார் தேவன். சரிங்களா? இப்பதான் இந்த ஈசாக்கிலிருந்து தேவன் அடுத்தது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஆபிரகாமுக்கு முதல் சொன்னார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மணலை போலும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கோர்ஸ் முடிச்சோடனே ஈசாக்கு நல்லா டெவலப் ஆகிறார். தேவன் ஈசாக்கை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உனக்கு வானத்து நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்ப இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமா நடக்கிற நடைமுறையே அல்ல.
ரொம்ப நூதனமான முறையில இந்த அழைப்பு, இவங்க போனது வந்தது, இவங்க எதிர்பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நூதனமான முறையில் இருந்தது இல்லையா? ஸோ இது இப்போ நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பழைய பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் இப்போ நம்ம ஏன் படிக்கணும்? நம்ம ஹவு டு ஸ்டடி பைபிள்ல 6 மெத்தட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுல ஒரு மெத்தடுக்கு அப்ளை பண்ணோம்னா இதுல ஏதோ ஒரு படிப்பினையை தேவன் நம்ம கொடுக்கறத கவனிக்கலாம். அதை நீங்க நோட் பண்ணவும் சொல்ல முடியுமா? எந்த மெத்தடுக்குள்ள போனா இதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை கண்டு நிழலும் பொருளும் டைப் அண்ட் ஆன்டி டைப். நம்ம ஏற்கனவே 6 மெத்தட்ல கடைசியா அந்த மெத்தட் அதே மாதிரிதான் இப்போ இந்த ஒரு விஷயம் கூட பைபிள்ல ஒரு நிழலாக நமக்கு சொல்லப்படும். வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு எழுதியிருக்கிற எல்லாமே நமக்கு என்னன்னு சொல்லிட்டார்? ஒரு போதனை சொல்லிட்டார் இல்லையா? அப்போ முன்னாடி எழுதப்பட்டதுன்னா இப்ப நம்ம படிச்சுக்கிறதுல என்னதான் பழைய ஏற்பாடு முன்னாடி எழுதப்பட்டது. அப்போ இந்த எந்த அடிப்படையில் நமக்கு இது போதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில கேரக்டர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். விசேஷமா ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி கொடுத்தது ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் செஞ்சதுக்கு அடையாளமா இருக்கு. அதுக்கு முதலே ஒரு நிழலை காமிச்சிட்டாராம். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான மகனை என்ன பண்ணாரா? பலி கொடுத்தார். அப்படின்னா இது எதுக்கு நிழலா இருக்கு? புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புரியுதா புரியலையா? சோ பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் என்ன செய்யறார்? இந்த பூமியில அவர் பலி செலுத்துறார். ஏன்னா நம்ம படிக்கிறோம், தேவனை ஒருவரும் ஒரு காலம் நம்ம கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே வெளிப்படுத்தினார் சொல்லி ஒரு வசனம் படிக்கிறோம். இதுக்கு இந்த வசனம் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பின்னாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச இன்னொரு வசனம் படிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். படிக்கிறோம் இல்லையா? இவ்வளவாய் உலகத்திலே அன்பு. அப்போ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவர் பலியா கொடுக்க போறாருங்கிறதுக்கு ஒரு நிழலா ஏற்கனவே ஆபிரகாம் என்ன விட்டார்? ஒரு பலி கொடுத்து காமிச்சிட்டார் இல்லையா? அப்படின்னா ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறார், ஒரு பொண்ணு தேட போறார். புரிஞ்சுதான் புரியலையா? அப்படின்னா ஈசாக்கு யாருக்கு அடையாளமா சொல்லலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா சொல்லலாம். அடுத்தது அந்த அம்மா ரெபேக்கா, அது யாருக்கு அடையாளமா சொல்லலாம்? நம்ம தான். அப்படின்னா என்ன புரிஞ்சுது? நாம் எப்படி இருந்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிழல் எதுக்குள்ள இருக்கு? போ இந்த பெக்யூலர் மேரேஜுக்குள்ள இருக்கு. சரியா? இப்ப அந்த 2 கேரக்டர் பிரதர் சொன்ன மாதிரி இது இயேசு கிறிஸ்து தான் நம்ம தான் அப்படின்னு எங்காவது பைபிள் இருக்கா? ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா ஈசாக்கு ரெபேக்காள் கல்யாணம் மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். யாருடைய கல்யாணமா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கிளியரா ஒரு வசனம் பார்த்தீங்களா? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் இப்போ பண்ணிக்கொண்டு இருக்கிறாள். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் வந்து அவருடைய மனைவியை கூட்டிட்டு போகக்கூடிய காலப்பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த அம்மாவை பாருங்க, 2 கை வச்சுட்டு போகுதுன்னு என்ன அர்த்தம்? எப்படி இருக்கணுமா இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகள்? எனக்கு எதுவும் வேண்டாம், உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு போற மாதிரி இருக்கணும். இதைத்தான் பேதுரு சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்க பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்லைங்களா? ரைட். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், அவருடைய மனைவி. இப்ப இந்த மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? புருஷனை அறியாத கன்னிகையா இருக்கணும். சோ புருஷனை அறியாத கன்னிகைக்கு பேர் என்ன தெரியுமா? வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் பவுல் சொல்றவர், நான் உங்களை என்ன கன்னிகை? கற்புள்ள கன்னிகை.
சோ கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு என்ன இருக்கிறாங்க? கற்புள்ள கன்னிகை. அப்ப கற்புள்ள கன்னிகைன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய கணவனையே கணவனாக ஏற்றுக்கொண்டு, அதான் அர்த்தம். தன்னுடைய கணவனையே நினைச்சிட்டு தன்னுடைய கணவனையே பின்பற்றி தான் கணவன் சொல்றபடி கேட்டு கணவனுக்காகவே எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க தான் கற்புள்ள கன்னிகைகள். சரியா? இன்னும் சில கன்னிகைகள் எல்லாம் பைபிள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அது இப்ப இந்த சப்ஜெக்ட்ல அவுட் ஆஃப் போக்கஸ்ல வரும். இருந்தாலும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம். இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய கன்னிகைகள் இருக்கா. 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, அந்நாளில்ங்கிறது இப்ப இந்த கடைசி நாளை குறித்து சொல்றாரு. 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சுக்குவாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். ஆமா, எல்லாம் என்ன சொல்லுவாங்களா? 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை புடிச்சிட்டு எங்க சொந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், சொந்த உடைய கொடுத்துக்கிறோம் அப்படின்னு. என்ன உங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள்லாம் எங்களுக்கு பார்த்துக்கிறோம், பட் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்க பார்த்துக்கலாம். புரிஞ்சுதா புரியல? யார் அந்த 7 ஸ்திரீகள்? நாம் ஒருவேளை அப்படி இருந்தோம்னு வச்சுங்க, அதாவது நமக்கு பிடிச்ச போன வாரம் நம்ம அந்த மீன் வலை சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? சிறகும் செதிலுள்ள மீன் எதைத்தான் சாப்பிடும்? வேத வசனங்களை மட்டும் சாப்பிடக்கூடியவர்களா இருந்தோம்னா அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது. மற்றது எல்லாத்தையும் சாப்பிடறவங்களா இருந்தோம்னா அது என்னது? அதுதான் சொந்த சாப்பாடு, சொந்த ரூல்ஸ், சொந்த ரெகுலேஷன். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அநேக சந்தர்ப்பங்கள்ல கிறிஸ்து சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணாம இருந்தோம்னா இந்த 7 ஸ்திரீகள் நாமளும் ஒருத்தர். அதான் அர்த்தம். ஒரே புருஷனை புடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பார்த்துட்டு ஆனா உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்க மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க மட்டும் சொல்றோம். ஆனா இங்க உண்மையான திருச்சபை அப்படி இல்லை. திருச்சபைங்கிற வார்த்தை சொன்னீங்களா? அது கரெக்டான வார்த்தை. திருச்சபை முன்னாடியே திருங்கிற வார்த்தை போட்டது அது ஒரு மேன்மையான சபைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தான் இயேசு கிறிஸ்து பவுல் போன்றவர்கள் எல்லாம் பேசும்போது சபை, என்னுடைய சபை, திருச்சபை அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அப்படி பேசக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க யாருன்னா கற்புள்ள கன்னிகைகள். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மணவாளனாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றத மட்டும் கேட்கிறோம். அப்படின்னு அவர் சொல்றத மட்டும்ங்கிறது ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இப்படி கேட்கிறவன். சோ ரெபேக்கா நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த அம்மா வந்து உடம்பு கம்ஃபர்டபிலிட்டி வசதி வாய்ப்புகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுன்னா 100 கூட தண்ணீர் இறைச்சிருமா? அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? சுயநலம் இருந்ததுன்னா அந்த வேலையை எந்த அம்மா செய்திருக்குமா? இல்லையா? சுயநலம் இல்லாத நிலைமையில் அந்த அம்மா இருந்தது. அதை போல இப்ப கூப்பிடாம ரெபேக்காலை போல ட்ரூ வெர்ஜின் அப்படின்னு சொல்லப்பட்டது. ட்ரூ வெர்ஜின் என்ன அர்த்தம்? தன்னுடைய மணவாளனை மட்டுமே நினைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு பெண்மணி. சோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரூ வெர்ஜினை இப்போ ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கால பகுதியில் தான் இருக்கும். ஆக்சுவலா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஈசாக்கு அடையாளமா இருக்கார். அப்புறம் நாம யாருக்கு அடையாளமா இருக்கோம்? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கார்? பரலோகத்தில் இருக்கார். நாம் எங்க இருக்கிறோம்? பூலோகத்தில். அப்ப தூரம் தானே. இஸ்ரேல் இருந்து ஈராக் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துல இப்ப நாம இருக்கோம். இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கலாம். சரி, இப்போ இங்க இருக்கிற பொண்ணை தேடுறதுக்கு அங்க ஆபிரகாம் எலியேசர் ஒருத்தரை கூப்பிட்டு நீ போய் பொண்ணை கூட்டிட்டு கையோட வந்துரு, இப்படி ஒருத்தரை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அது யாருன்னு சொல்ல முடியுமா? கரெக்டா சொல்றீங்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இங்கிருந்து மேல போகும்போது நான் உங்களை தனியா இருக்க விட மாட்டேன், நான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றல வாழ்றேன், உங்களுக்கு நான் அனுப்புறேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார், உங்களை கூட்டிட்டு வந்துடுவார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், அவர் தம்முடைய சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை குறித்து பேசுறாங்க இல்லையா? சோ இந்த பரிசுத்த ஆவியை தான் தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் முதலாம் வருகையில வந்துட்டு போகும்போதே போயிட்டு 50வது நாள் என்ன பண்ணிட்டார்? பெந்தேகோஸ்தே நாள்ல சீசர்கள் மேல இறக்குறார். தொடர்ந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட இறக்குறார்.
இந்த பரிசுத்தாவினுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா? சோ அப்போ பரிசுத்தாவினுடைய அந்த கைடன்ஸ் அனுகிரகம் இல்லாம இதை நம்ம செய்ய வாய்ப்பே இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து மேல இருக்கார், அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பரிசுத்தாவை அனுப்பி என்னுடைய மனவாட்டியை கண்டுபிடிச்சு, கவனிங்க, என்னுடைய மனவாட்டியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அந்த எப்படி எலியேசர் 10 ஒட்டகத்துல உச்சிதமான பொருள்கள் எடுத்துட்டு வந்தார் இல்லையா? அப்படின்னா இது யாருக்கு தேவையான உச்சிதமான பொருள் அப்படின்னா இந்த ரெபேக்காளுக்கு. அப்படின்னா நாம தான் ரெபேக்கா. அப்படின்னா நமக்கு என்ன தேவை? உச்சிதமான பொருள்ங்கிறது ரொம்ப விலை மதிப்பற்ற பொருள்கள் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் மூலமா நமக்கு என்ன விலை மதிப்பற்ற பொருள் கொடுத்திருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் அந்த 10 இல்லையா? சோ அந்த சத்தியங்கள் தான் விலை மதிப்பற்ற சத்தியங்களை இப்ப கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அதை என்ன செய்யறோம்? ஃபுல்லா நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஒரு தடவை கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். ஆபிரகாம் யாருக்கு அடையாளமா இருக்கார்? பிதாவாகிய தேவன். ஈசாக்கு இயேசு கிறிஸ்து, ரெபேக்கா அவருடைய சபை, எலியேசர் பரிசுத்தம். சோ the bride of Christ, இயேசு கிறிஸ்துடைய அந்த மனவாட்டியினுடைய செலக்ஷன் எப்படி தேவன் இந்த பூமியில பண்ண போறார் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரெபேக்காள் மூலமா தேவன் நமக்கு சொல்றார். இப்போ பரிசுத்தாவி நம்ம பைபிள் வசனம் படிக்க முடியாது, உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஒரு அப்படின்னா தேவனுடைய பரிசுத்தாவி உலகம் எங்கும் பிரவாகித்திருக்கக்கூடிய ஒரு கால பகுதி இருக்கும். இப்போ தேவனுடைய பரிசுத்தாவினுடைய ஆவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டி இந்த பூமியில தேவை. இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. ஆக்சுவலா ரொம்ப அதாவது ஆச்சரியப்படுற விஷயம்னா ஆபிரகாம் தன்னுடைய இனத்தார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் இல்லையா? அப்படின்னா இந்த பூமியில ஒரு சிலர் தேவன் இப்ப அப்படி கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய ராயல் ஃபேமிலி, ஏற்கனவே ராயல் ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் இந்த பூமியில வந்து விழுந்துட்டாங்க, பிறந்துட்டாங்க. இப்ப அவங்க எங்க கூப்பிடணும்? மறுபடியும் தன்னுடைய ராயல் ஸ்டேட்டஸ் கூப்பிடணும். அப்படி ஒரு சிலர் இந்த பூமியில அவர் வந்து வச்சிருக்காரு. அதனாலதான் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை வந்து அவர் எப்பவே செலக்ட் பண்றாரு. ஏதோ இன்னைக்கு வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கும் நினைக்க வேண்டாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். நல்லா கவனிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் ரெபேக்கா போல அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். என்ன வித்தியாசம்னா இந்த வசனத்துல சில பேர் அன்பா இருப்பாங்க, சில பேர் பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் அன்பில் பரிசுத்தம் இருக்கு. அன்பு காட்டுறதுல கூட என்ன இருக்குதான்? பரிசுத்தமான அன்பு. ஒரு அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பாருங்க. இவர் யாருன்னே தெரியாது, எலியேசர் யாருன்னே தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒட்டகங்களுக்கு சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு அந்த அம்மா தண்ணியை இறைச்சி ஊத்தி இருக்கும், எவ்வளவு ஒரு அன்போட, எவ்வளவு ஒரு முயற்சி, எவ்வளவு ஒரு ஆர்வம் இல்லைங்களா? அப்புறம் அந்த தாகத்தை தீர்க்க வேண்டுங்கிற எண்ணம், இது எல்லாத்துக்கும் மேல அது ஒரு மிகச்சிறந்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நிலை. இதெல்லாம் தான் அந்த அம்மாவுக்கு இருந்ததை நம்ம கவனிக்கலாம். இப்ப பாரு, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே எப்பவே செலக்ட் பண்ணிட்டாரா? உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை, அந்த நம்மைங்கிற வார்த்தை உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு அது பொருந்தாது. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில அந்த ரெபேக்காளை போல ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை பொருந்தும். அந்த நம்மை அப்படிங்கிற வார்த்தை சுயநலம் இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம மற்றவர்களுக்கு சேவை செய்யறதே தன்னுடைய வாழ்க்கையை நினைக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாருமே பண்றது இல்லை. வாழ்றதே மற்றவருடைய நலனுக்காக அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். மற்றவருடைய பக்தி விருத்தியான வாழ்க்கைக்காக, மற்றவர்களையும் நம்மோட சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கூட்டிட்டு போறதுக்காக, அதற்காக நாம் இந்த பூமியில நம்முடைய பணம், காலம், நேரம், சிரமம், ஆசைகள், இச்சைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் தியாகம் பண்ற மாதிரி இருக்கணும். ரெபேக்காளை போல அப்படி யார் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிற டெக்னிக் தான். எப்படி அவங்க கண்டுபிடிச்சா பாருங்க. யாரு? அந்த எலியேசர்
அதே மாதிரி இன்னைக்கு பரிசுத்த ஆவி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக் நல்லாவே யூஸ் ஆயிட்டு இருக்கு. யார் வந்து சுயநலம் இல்லாம இந்த உண்மையான சத்தியத்தை, ஏன்னா 10 ஒட்டகம் காலி ஆயிடுச்சு, அதுக்குள்ள என்ன இல்ல, தண்ணி இல்ல. இப்ப என்ன செய்யணும், தண்ணி நிரப்பணும். இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல என்ன இல்ல தெரியுமா, உண்மையான ஜீவ தண்ணீர் இல்ல, சத்தியமே இல்ல. சும்மா ஏதோ பேருக்கு சில வசனங்கள் வாசிட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா வாரி வாரி என்ன பண்ணணும், ஊத்தணும். அந்த வேலை தான் இப்ப நடக்குது. அது சாதாரண ஊற்றக்கூடாதான். ஒவ்வொரு முறை எப்படி ஊற்றணும், இறங்கி இறங்கி ஊற்றணும். இறங்குதல் என்பது எதை குறிக்குது, தாழ்மை. மிக தாழ்மையோட செய்யணும் அந்த வேலையை தேவனுடைய பிள்ளை. அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த தண்ணி ஊத்துற வேலையை மிக தாழ்மையோட செய்யணும். இதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப இங்க கூப்பிட்டார், நிறைய பேருக்கு கூப்பிட்டாரு. இங்க வந்து ஏதாவது நமக்குள்ள ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, இந்த டிஃபரன்ஸ் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு பாருங்க. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஒரிஜினலி நீங்க யாரு, ஆபிரகாமுடைய சந்ததி. இப்ப நம்ம யாருடைய சந்ததியில் வரப்போறோம், அதான். அப்ப தேவன் மேல இருந்து கூப்பிடும் போதே இப்ப பரிசுத்த ஆவி அனுப்புறார். என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, என்னை மாதிரி என்னுடைய குமாரன் மாதிரி என்னுடைய ஃபேமிலி மாதிரி இருக்கிற பொண்ணு வேணும், சுயநலம் இல்லாம இந்த பூமியில வாழ்க்கை நடத்துற பொண்ணு வேணும், மிகவும் தாழ்மையான பொண்ணு வேணும், எதிர்பார்க்காத நன்மையை செய்யக்கூடிய பொண்ணு வேணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு மிக உற்சாகத்தோட தன்னுடைய மாம்ச பலவீனத்தை பார்க்காம அது வந்து மிக உற்சாகத்தோட செய்யக்கூடிய ஒரு பொண்ணு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னை கொடுக்கறதுக்காக. அப்ப இயேசு கிறிஸ்து வந்தது ஊழியம் செய்யறதுக்கு, ஊழியம் கொள்றதுக்கு இல்லை. கொள்றதுன்னு என்ன அர்த்தம், வாங்கிறதுக்கு வரல, ஜீவனையே கொடுக்குறது. அப்ப தன் சகோதரனுக்காக ஜீவன் கொடுக்குற அன்போட பெரிய அன்பு என்ன இருக்கு? இது இந்த சத்தியம் தெரியாமே செஞ்சுட்டு இருக்காங்களே. இப்ப நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண மாட்டேங்கிறோம், செய்ய மாட்டேங்கிறோம். எங்க ரெபேக்கால் ஆகிறது இல்லையா? ரெபேக்கால் ஆகிற வாய்ப்பு இருக்கா? ஏன் இல்லை அப்படின்னா அந்த டெக்னிக் இன்னும் தெரியல. இப்ப தேவன் அந்த டெக்னிக் கொடுக்குறாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இப்போ ரெபேக்காலை போல இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல தேவன் செலக்ட் பண்றாரு. என்னுடைய மைண்ட் இருக்கிற பெண்கள் யாராவது ஒரு பொண்ணு வேணுமா பாக்குறாங்க. இப்ப பாருங்க, ரெபேக்கால் ஒரு புருஷனை எரியாத ரூபவதியா இருந்தாங்க, ரொம்ப அன்புள்ளவர்களா இருந்தாங்க. உடனே தன்னுடைய மணவாளன் ஈசாக்க பத்தி சொன்ன கட்டாயமா அந்த அம்மாவுக்கு ஈசாக்கு மேல என்ன வந்திருக்கும், ஒரு அன்பு. ஈசாக்க பார்க்கவே இல்லை. இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோம், பார்த்திருக்கோமா இல்ல? எப்படி அவர் மேல அன்பு வரும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாதி கிறிஸ்தவர்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் அன்புங்கிறதே தெரியாது. ஒருத்தர் மேல அன்பு வரணும்னா ஏதோ ஒண்ணு நம்ம அவங்களுக்கு நமக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஏதோ ஒண்ணு செஞ்சாதான் ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம ஈடுபாடு வருதா? வருது பாருங்க. இன்னைக்கு சினிமா ஹீரோ மேல எல்லாம் யாருக்கு வருது ஈடுபாடு? சாதாரண பசங்க பார்த்தீங்கன்னா உயிர் மண்ணுக்குங்கிறான், உடல் அந்த உனக்குங்கிறான், அவங்க என்ன பண்ணான்னு தெரியல. ஆனா பாருங்க, ஒரு அன்பு வந்துச்சுப்பா, ஒண்ணுமே செய்யல, ஒரு நன்மை செய்யல, ஆனா என்ன பண்றாங்க, ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன் பண்ணிருக்கிறாங்க அந்த விஷன்ல, அந்த திரையில. அதை வச்சுக்கிட்டு மனுஷன் என்ன பண்றான், அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறான். அப்படிங்கிறப்ப அப்ப சாதாரணமாவே மனுஷன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவன் கவரப்படுறான். ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம எந்த வகையில கவர்ந்திருக்கார், நம்ம எப்படி சினிமா சொல்லி பழகிட்டோம், அந்த சினிமாவில் விசில் அடிக்கிற மாதிரி தான். ஆக்சுவலா அது ஒரிஜினல் அன்பு கிடையாது. ஒரிஜினல் அன்பு பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மை அன்பை இப்ப இங்க மத்த எல்லாரும் விட்டுலாம், நம்மளை மட்டும் வச்சுக்கலாம். நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாங்களுக்கு எது அத்தாட்சி? இங்க வந்ததானே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றேன். இயேசு கிறிஸ்து அன்பு வச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? சரி, வேற மாதிரி கேட்டுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்க வந்து ஜெனரல் மைண்டோட நியூட்ரல் மைண்டோட சொல்றோம். இப்போ ஒரு எத்தனை சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம்? ஒரு 10 பாடம் பார்த்துருமா? இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் உயிரோடு இருந்திருக்கும்? அது அவங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் கிடைச்சதா? இந்த மாதிரி சத்தியங்கள் கிடைச்சதா? இல்ல.
இப்ப மட்டும் எப்படி கிடைக்குது? சரி, அடுத்தது இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது. இதே கோயம்புத்தூர் மாநகரத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான போதகர்கள் இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்ல. நமக்கு இப்ப கொடுத்திருக்காங்க. என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறனாலதான் இது கிடைச்சிருக்கு. இதை என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு அவர் மேல நமக்கு என்ன வந்துடும்? அவரை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. சில பேர் எல்லாம் கண்டு விசுவாசிக்கிறாங்க. எனக்கு கனவுல வந்தாரு, லாட்ஜில் ஜெபம் பண்ணிட்டு ஒருவர் வந்தாரு, நல்லா கதை சொல்லுவாங்க. நம்ம பார்க்க கூடாதவரை, ஆனா அவர் என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதுக்கு ஒரே அத்தாட்சி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரலோக அழைப்பு. என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படி ஒரு அழைப்பு இருக்குன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இடுக்கமான வாசல் கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி ஒரு அழைப்பு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அப்படி இருக்கிற போது நமக்கு அது தெரியுதுனாலே ஏதோ நம்ம மேல நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு அதனாலதான் தேவன் நமக்கு இது வெளிப்படுத்துறார். இப்போ நாம் அதை திருப்பி வெளிப்படுத்தக்கூடிய, அப்ப அவர் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பை இப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஈசாக்கு மேல ரெபெக்காள் அன்பை எப்படி காமிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா, அவரை தேடி போக ரொம்ப கஷ்டமான ஒரு பிரயாணம். அந்த பிரயாணத்துக்குள்ள அவங்க போனாங்க இல்லையா? இப்ப நம்மளும் அதே பிரயாணம், வனாந்திர பிரயாணம். நமக்கு யார் மனவாளன்னு தெரிஞ்சிருச்சு. அவருடைய மைண்டு, அவருடைய அழைப்பு, அவருடைய குடும்பம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவர் நம்மளை வந்து கூப்பிடுறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நாம என்ன செய்யறோம்? எந்த ஒட்டகத்துல அவர் அனுப்பினாரோ அதே ஒட்டகத்திலே என்ன செய்யறோம்? நம்ம போறோம். அவரை நோக்கி நம்ம போறோம். சோ அவர் ஒரு மனவாளன், நம்ம மனவாட்டி. சோ ஒரு மனவாட்டியா ஒரு பொண்ணு யோசனை பண்ணி பார்க்கலாம். ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ற ரெடியா இருக்கா. சர்ச்சில் வந்து மாப்பிள்ளை வந்து கோட் சூட் போட்டு கட்டிருக்க. இப்ப பொண்ணு வரணும். நல்லா கவனிச்சு பாருங்க. கல்யாணத்து அன்னைக்கு மாப்பிள்ளை வந்து உட்காருவார். ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க மாப்பிள்ளை. அவர் பாட்டு கோட் சூட் போட்டு பொங்கல் உட்காந்துருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வரும்போது மட்டும் ஐயர் இருந்து எல்லாருமே வருவாங்க. பாருங்க என்ன அக்கிரம். அப்படியே புடை சூழ அப்படியே எல்லாம் இதெல்லாம் ரீத்து வயல்லாம் பிடிச்சுட்டு அந்த பொண்ணு அப்படியே பின்னாடி 10 பேர் எல்லாரும் இருக்கும். பொண்ணை மட்டும் எல்லாரும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பாரு. மாப்பிள்ளை ஒருத்தரும் மதிக்கிறது இல்லை. அந்த மாதிரிதான் கிறிஸ்துவ ஒருத்தரும் மதிக்கிறது. அவர் பொங்கல் வந்துட்டு எல்லாரும் நம்ம மனவாட்டி வருமானம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்க கவனிச்சு பாருங்க. ஒரு கல்யாணத்துல ஒரு மாப்பிள்ளை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எந்த ட்ரெஸ்ஸுமே பண்ணாம சாதாரணமா ஒரு சாரி கட்டிட்டு வந்து மாப்பிள்ளை பக்கத்துல நிக்குது. மாப்பிள்ளை என்ன சொல்வார்? உன்னை மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கண்டிகை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொன்னாருன்னு அவர் பைத்தியம் முடிச்சு இல்லைங்களா? அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏங்க பொண்ணு இல்லைங்களா இல்லையா? ஏன்னா நமக்கு எல்லாருமே மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு, பொண்ணுன்னா அந்த கல்யாணத்தன்னைக்கு எப்படித்தான் வரணும், இப்படித்தான் வரணும் ட்ரெடிஷன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஆனா இப்ப நம்ம கூட யார் தான்? பொண்ணுதான். ஆண்டவர் எப்படி இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்மையும் ஒரு அலங்காரமாக்கிறத எதிர்பார்க்கிறோம். வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இல்லாமல் உங்களுக்கு அப்படின்னு இப்ப யார் சொல்ற? நமக்கு. அப்போ நம்ம இப்ப நார்மலி ஓகே, அது ஒரு பக்கம். இப்ப என்ன சொல்றோம்? அது வந்து உங்களுக்கு பெருசா அலங்காரமா இருக்க வேண்டாம். அடுத்தது பாருங்க 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள, வார்த்தையே பாருங்க ரொம்ப அழகா தமிழ்ல, சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. எப்படி இருக்கு? அது அலங்காரமா இருக்க கிடவுது. அதுவே உங்கள் அது விளையேற. சோ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்ம உண்மையாலுமே திருச்சபையின் பிள்ளைகள் தான். மனவாட்டி போல கிறிஸ்துவுக்கு மனவாட்டி தான் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு தெரியுமா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அவங்க எப்படி இருப்பாங்க? எப்போதுமே அப்படிலாம் மறைக்க மாட்டாங்க. ரொம்ப சாந்தமா அமைதியில ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண மாட்டான். பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊர் கூப்பாடு போட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விசுவாசிக்கிறவன் பதறான்
எந்த விதமான பதட்டம் இல்லாம எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் மிக சாந்தத்தோட அமைதலோட இதை ஒன்றுலயே கண்டுபிடிக்கலாம். ஓ, இவங்க வந்து மனவாட்டியாகக்கூடிய ஒரு கேரக்டர்ல இருக்காங்க. இதுல என்ன விசேஷம்னா, இந்த சத்தியத்தை தெரியாம இருக்கிற உலக ஜனங்கள் நிறைய பேர் அந்த கேரக்டர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு மனவாட்டியாகிற அழைப்பு இல்லைன்னா யோசனை பண்ணி பார்க்கலாம். அப்ப நமக்கு கொடுக்குறாரு இல்லையா? ஒருவேளை அந்த கேரக்டர் இல்லைன்னா நம்ம என்ன ஆகணும்? அந்த கேரக்டருக்கு மாறணும். நம்முடைய கேரக்டர் மாறதான் சத்தியம். இவ்வளவு சத்தியம் எல்லாம் கேட்டு கேரக்டரே மாறாம இருந்துச்சுன்னா அது சத்தியமே இல்லை. ஆக்சுவலா நம்முடைய குணம் மாறும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு குணமா மாறும். அப்போ பைபிள்ல சொல்லியிருக்கு, மயிலை பின்னி பொன்னாபரணங்களை அணியறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அழியாத அலங்கரிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப 2 மணி நேரம் மேக்கப் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த ரிசப்ஷன் முடிச்சோடனே இது 2 மணி நேரம் போட்ட மேக்கப்பே நான் உன்னை எப்படி கலைப்பேன்னு சொல்லிட்டா போறாங்க. வெளியே போனோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அதே கலைஞ்சிடும். ஆனா அழியாத அலங்கரிப்பு அப்படி இல்லை. அந்த முகத்துல எப்பொழுதுமே ஒரு சாந்தம் இருக்கும். அதனாலதான் நிறைய சர்ச்சஸ்ல எழுதி போட்டு நீங்க கவனிக்கலாம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும். அப்படின்னா கர்த்தரை தொழுது கொள்றது எந்த மாதிரி ஒரு அலங்காரம் இருக்கணும்? பரிசுத்த தனியே இன்னொரு சப்ஜெக்டா பாருங்க. தலையில கழுத்துல போடுறது எல்லாம் ஒவ்வொரு அலங்காரம் பைபிள்ல உண்மையான திருச்சபைக்கு எதிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்ப இந்த அம்மா பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சாந்தம் அமைதியில் உள்ள நல்ல குணத்துல இந்த அம்மா இருந்ததுனாலதான் இப்போ ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டியாக இங்க எலியேசரை செலக்ட் பண்றாங்க. ஒரு முறை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய முதல் வருகையில ஒரு அம்மா கிட்ட வந்து தண்ணி கேட்டார். படிச்சிருக்கீங்க யோவான் 4ஆம் அதிகாரம். சமாரிய ஸ்திரீ அந்த அம்மா கிட்ட, அந்த அம்மா ஒரு சமாரி புறஜாதிக்கு கலப்பின பெண்ணு. இந்த அம்மா கிட்ட வந்து தண்ணி கேட்கிறார். தண்ணி கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? நீங்க வந்து யூதர், பியூர் யூதராச்சே, எப்படி நீங்க கேட்கலாம்? அப்படிங்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றார் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும், எப்படி சொல்ற பாருங்க, சம்பந்தமே இல்லாத வார்த்தை, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நான் யாருன்னு உனக்கு தெரியல. தாகத்துக்கு தான் நான் உன்கிட்ட கேட்கிற விஷயத்தை பத்தி உனக்கு சரியா புரியல. ஆக்சுவலா நான் உன்கிட்ட வந்ததே ஒரு தேவனுடைய ஈவை நான் உனக்கு கொடுக்கறது தான். அது அடுத்த வசனம் பாருங்க. அறிந்திருந்தாய் ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவர் உனக்கு என்ன கொடுத்திருப்பார்? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார்? ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் எதில் இருக்குன்னா அவருடைய வசனத்துல தான். இதைத்தான் பாருங்க, முதல்ல அவருடைய திருச்சபையாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஒட்டகத்துல என்ன பண்றாருன்னா அந்த உச்சிதமான பொருளோட வரார். இப்ப வந்தாச்சு, உச்சிதமான பொருள் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குது. இப்போ ஒட்டகம் எப்படி இருக்கு? இப்போ ஒட்டகம் காலி ஆயிடுச்சு. இப்ப ஒட்டகத்துக்கு என்ன பண்ணப்போ? தண்ணியை நிரப்பணும். இது யார் நிரப்பணும்? ஈசாக்கா, ரெபேக்கா? இப்ப ரெபேக்கா நிரப்பணும் இல்லையா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒட்டகம்னா என்ன? அது 10 ஒட்டகம் சொல்லி தனியா ஒரு கால்குலேஷன் இருக்கு. 10க்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு பைபிளை பொறுத்தவரை. ஆனா இங்க நம்ம ஒட்டகம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அனுமானம் தான், நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். தண்ணி இல்லாம இருக்குது. அப்புறம் அவாந்தர வெளியில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குது. ஆனா என்ன இல்லை, இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இந்த வனாந்தர பிரயாணத்துக்கு இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை, அவர்கள் தாகத்துக்கு தண்ணி இல்லை. அதனாலதான் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது, ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்க எல்லாம் எங்க வாங்க, தண்ணீர்கள் அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ தேவன் வந்து இன்னைக்கு தேவனுடைய சத்தியத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டார். இப்ப நாம என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, இதே ஜீவ தண்ணீரை எங்கெங்கெல்லாம் காலியா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஆவலோடு இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சளைக்காம என்ன செய்யணும்? ஊத்தணும். மிக தாழ்மையோட ஊத்தணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஊத்தணும். இதை வந்து தொடர்ந்து செய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துடும், ஒரு டயர்ட் ஆயிடும். ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சோம்னாலே சில நேரத்தில் என்ன வந்துடும், சோர்வு கட்டாயமா வரும்.
ஆனால் தேவனுடைய பிள்ளை என்ன இருக்கக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய மகிமை, கனம், அழியாமை இது தேவன் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, விசேஷமா அவருடைய திருச்சபைக்கு தான் கொடுக்குறார். அதனாலதான் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம் இல்லையா, நம்ம 3 வழிகள், அதுல வழி பெருசா இருந்ததா, அது கிடைக்கக்கூடிய பலன் பெருசா இருந்தா, மறந்துட்டீங்களா? அந்த இடுக்கமான வாசல் வழியா போனா அதுல 100 கோடி வச்சுட்டு ரெடியா இருக்கான். சோ அதுதான் மகிமை, அழியாமை. சோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்கும் போது இப்ப அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. இப்ப ஆக்சுவலா யோசனை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெபேக்கா தவிர வேற எந்த பெண்ணுகிட்டையாவது போய் இவர் கேட்டிருந்தாருன்னா நிலைமை என்ன? எலியாசர் ஊர் போயே சேர்ந்திருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போயிருக்கும், வந்தமா அதை கூட தண்ணி குடிச்சோமா ஊர் போய் சேர்ந்தமான்ருங்க. ஒட்டகத்துக்கு சேர்த்து கேட்டீங்கன்னா ஆமா ஒருத்தரும் கொடுக்க மாட்டான் சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா? ரெபேக்கால் கிட்ட கேட்டதுனால தான். அப்போ ரெபேக்கால் தான் இதுக்கு சூட்டான ஆள்னு அங்க அவர் கண்டுபிடிச்சார் இல்லையா? அதே மாதிரி இந்த பூமியில ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் தான் அவருடைய உண்மையும் உத்தமமான ஊழியத்தையும் நற்காரியங்களை செய்யறதையும் தாழ்மையா போறதையும் குணலட்சணத்தை காட்டுறதையும் சிறந்தவர்கள் தேவன் டிசைட் பண்ணிட்டார். அது டிசைட் பண்ணதுனால தான் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஆவலா இருக்கிறவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இல்லைன்னா இந்த விஷயம் கண்டுபிடிக்க கூட முடியாது நம்மளால. இப்படியெல்லாம் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரா? சோ இதை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த அம்மா செஞ்ச வேலையை பார்த்தோன்னே அவர் ஒரு அப்ரிசியேஷன் பண்றார். யாருக்கு? அந்த ரெபேக்காளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறார். எலியாசர் என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி படிச்சோம். கைக்கு வளையலும் இல்லையா? அது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு குறிக்கிறதா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டார், ரெபேக்காளை போல நீங்க இருந்தாங்க. அப்ப ரெபேக்காள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அப்படியே அவங்க செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. அது என்ன வார்த்தை ஆண்டவர் சொன்னார்? மத்தேயு 16:24 மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துட்டு என்னை பின்பற்றணும். அப்போ இது ஆக்சுவலா அந்த அம்மா சிலுவையில எடுக்கல, அந்த அம்மா எதை எடுத்தது? குடம் தான் எடுத்தது இல்லையா? குடம் எடுத்துட்டு போய் 100 குடம் அந்த ஒட்டகத்துக்கு கம்ப்ளீட்டா நிரப்பிடுச்சு. அதுல எவ்வளவு சிரமங்கள் இருந்ததுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு முறையும் இறங்கி ஏறும்போது இயேசு கிறிஸ்து சிலுவை எடுத்துட்டு நடந்த ஒரு கஷ்டத்துக்கு ஈக்குவலான ஒரு கஷ்டம் கட்டாயமா இருக்கும். அதை உற்சாகத்தோட தான் அந்த அம்மா செய்திருக்கு. அதே மாதிரி தான் இப்ப தேவனுடைய பிள்ளைகள் கூட. இப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா, இந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருந்தோம்னா 2 முக்கியமான ஒரு பிரிவிலேஜ், ஒரு சலுகையை நமக்கு அவர் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது, முதல்ல நம்ம எனக்கு என்ன கொடுத்தாரு எலியாசர்? காதுக்கு கம்மல். அப்படின்னா இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு அவர் கொடுத்துருவாங்க. மற்றவங்களுக்கு அது இல்லைன்னு அர்த்தம். காதுக்கு கம்மல். ஒரு பெண் குழந்தைக்கு முதல்ல செய்யற சடங்கு என்ன? காது குத்துறது. இது அப்படியே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு எல்லாம் காது குத்தியாச்சு அப்படிமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை ஏமாற்ற முடியாது, அது எனக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை உள்ளுக்குள்ள ஓட்டை இருக்கிறதுனால பொருள் உள்ள போகுது இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எதை முதல் கொடுக்குறாருன்னா காதை கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் காதுள்ளவன் கேட்கிறான். இந்த காது தான் நிறைய பேருக்கு இல்லை. எல்லார்கிட்டையும் காது இருக்கு, கேட்கக்கூடிய காது இல்லை. சோ அதனால முதல் என்ன சொல்றாரு? முதல் சத்தியத்தை கேட்கக்கூடிய அந்த ஆவல், அந்த ஆர்வம், அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் உண்மையான திருச்சபை பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறாரு. அதனாலதான் பாருங்க, நம்ம எல்லாம் இங்க ஏறக்குறைய 1 மணி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து இருக்கோம் இல்லையா? இதே ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்குமா? இப்ப நாங்களே சர்ச்சில் அப்படிதான் பழைய உட்காந்துருக்கோம். ஐயர் 25 நிமிஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணாலும் இப்படி பார்த்துருக்கோம். அவர் கண்டுபிடிச்சிருவார், சரி அப்படின்ட்டு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக போயிடுவார். ஏன்னா அவ்வளவுதான், 25 நிமிஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சோம் இல்லையா? அதுதான் நம்முடைய மனநிலை. பட் அது ரொம்ப தவறு, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அது தவறான விஷயம் தான். அது இப்பதான் உணர்றோம். ஏன்னா இப்பதான் நமக்கு சத்தியங்கள் தெளிவாகும் போதுதான் சில தவறுகளை நம்ம செய்ய உணரும். சரி, ஓகே. இப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அந்த காது ஓப்பனா இருக்கும்.
எப்பவும் அந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய நிலைமையில இந்த காதல் நிறைய பேருக்கு இல்லை. ரெண்டாவது அடுத்து என்ன கொடுக்குறான்னு சொல்லி படிச்சோம். வளையல். கைக்கு வந்து என்ன ஒரு அடையாளம்னா கிரி இல்லையா? இப்ப தேவன் வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, ரெபேக்காள் கிட்ட அவர் இன்னர் கோர் மைண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னால எவ்வளவு முடியுமோ தண்ணி ஊத்து அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு, கையில தான் எடுத்து தண்ணி ஊத்துச்சு. இதெல்லாம் நமக்கு சொல்றாரு. வாசிக்கலாம் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ கடவுளுக்காக, அதை என்ன பண்ண, உன் பலத்தோட செய். உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ. அப்போ இன்னைக்கு தேவனுடைய உண்மையான அவருடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு 2 பிரிவிலேஜ் அவர் கொடுக்கிறார். ஒண்ணு, சத்தியத்தை நல்லா கேட்கிற வாய்ப்பு. அந்த சத்தியத்துல நடக்கும்போது அதற்காக ஒரு கிரியை செய்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இல்லை. இது 2ஐயும் கொடுக்குறேன்னு அடையாளமா தான் அந்த காலுக்கு கமலும் கைக்கு வளையல். அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான உச்சிதமான பொருள் வந்து பார்க்கணும் இல்லையா? அதுல பர்டிகுலரா என்ன அவர் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும், நல்லா கவனிங்க, வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரம், இது 3ஐயும் தான் கொண்டு வந்தார். யாருக்காக? ரெபெக்காளுக்காக. அப்படின்னா இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் நிமித்தமா நமக்கு ஒரு 3 விஷயத்தை கொடுக்க ரெடியா இருக்காரு. ஒண்ணு தங்கம். அப்படியா? இதை சொல்லவே இல்லை. இது தெரிஞ்சிருந்தா நாங்க போய் அந்த சில்க்ஸ்ல வாங்கிக்க மாட்டோம் அந்த தங்க மாளிகையில அப்படின்னு நினைக்க வேண்டாம். தங்கம்னாலே நமக்கு என்ன புரியும், என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே வசனம் இல்லை. தங்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வெள்ளிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வஸ்திரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? சோ இப்ப நம்ம தங்கம்னா என்ன கண்டுபிடிக்கலாம். இப்ப நமக்கு தங்கத்தை கொடுக்குறாரா, இதுதான் வந்து நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இப்ப நம்மளோட பாக்குற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தியங்கள், இதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். அங்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அவசியம், துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்புறம் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால என்ன பண்றீங்க, நீங்க துக்கப்படுறீங்க. இப்ப அடுத்த வசனம் மாதிரியே 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற, அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை. அப்போ ஒரு அழிஞ்சு போற பொண்ணு அக்கினினால சோதனை பண்ணா அந்த பொண்ணு மேலும் என்ன ஆகும், சுத்தமாகும் இல்லையா? சோ அது விட பெரிய விஷயமா இப்ப தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் இல்லையா, அதுதான் பொண்ணு. அப்ப பாருங்க, இவ்வளவு சத்தியங்கள் நமக்கு கிடைக்க இப்ப தேவன் மேல, அவருடைய திட்டங்கள் மேல, நமக்கு அவர் கூப்பிட்டுக்கிற அந்த அழைப்பின் மேல நமக்கு என்ன வருது, ஒரு விசுவாசம் வருதா இல்லையா? எவ்வளவு விஷயம் பைபிள் இருக்கு, இதை நம்ம கத்துக்கிட்டு தேவன் எதிர்பார்க்கறதுக்குள்ள போயிடலாம். சோ அந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். அதுதான் வெள்ளி. தங்கம் விசுவாசம் பார்த்துட்டோம். அடுத்தது வெள்ளி என்னன்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது பாருங்க, சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட, பாருங்க, கர்த்தருடைய சொற்கள், the doctrine of Christ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய கற்பனை கட்டளை எல்லாமே பாத்தீங்கன்னா எது மாதிரி இருக்கா, வெள்ளி மாதிரி பல மின்னிட்டு இருக்கும். சோ இதையத்தான் எலியேசர் யாருக்கு கொண்டு வந்து கொடுத்தார், ரெபெக்காளுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். சோ இல்லையா, புரியுதுங்களா? அப்ப பாரு, இப்ப நமக்கு வந்து விலையேறப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த சத்தியத்தின் மூலம் கொடுத்திருக்காரு. அவருடைய திட்டங்களை அவருடைய வசனத்தின் மூலம் கொடுத்திருக்காரு. அடுத்தது 3வது ஒரு ட்ரெஸ் வேற ஒன்று கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ் என்னங்கிறத நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இன்னொரு சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். மனவாட்டிக்காகவே பர்டிகுலரா ஒரு ட்ரெஸ் அங்க வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும் வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி, சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. யாருக்கு? அந்த மணவாட்டிக்கு. மணவாட்டி யாரு? ரெபெக்காள். ரெபெக்காள் யாரு? மணவாட்டி. ஒரு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டதா.
அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன அப்படின்னா, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகளே சொல்லிட்டார். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க கஷ்டமா. the righteousness அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப பைபிளை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தவான்கள் யார் தெரியுமா? தேவன் சொல்றபடி உண்மையா கேட்டு நடந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யார் தான் பரிசுத்தவான். தேவனுடைய பார்வையில பிறந்ததெல்லாம் எதுலதான்? பாவத்துல தான். ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். ஈசாக்கு தன்னுடைய பலி அந்த கீழ்ப்படிதலின் மூலம் தேவனுக்கு பிள்ளையாக நினைக்கப்பட்டார். அதே மாதிரி யாக்கோபு, அதே மாதிரி ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டுக்கான பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு குணலட்சணத்தை காட்டினாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்க காட்டின நீதியா. ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்குடைய கீழ்ப்படிதல், யாக்கோபுடைய வைராக்கியம், நோவாவுடைய விசுவாசம், காயினுடைய பலி. திங்க் பண்ணி பாருங்க, தொடக்கத்திலிருந்து கவனிச்சு பாருங்க. மோசேயினுடைய சாந்த குணம், தாவீதுடைய இருதயத்திற்கேற்ற தன்மை எல்லாம் நிறைய பழைய பாட்டுக்கான பரிசுத்தவான். அது அதாவது ஆண்கள் மட்டுமில்ல, பெண்கள் கூட. சாராள், ரெபேக்காள், இவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தியாகத்தை விட்டாங்க, செய்து காமிச்சிட்டாங்க. இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா நாம செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம்னு அர்த்தம்? அந்த ஒரு வஸ்திரம். சரியா? இந்த வஸ்திரம் தான் இப்ப கொடுக்குறாங்க கடைசியா. ஏன் தெரியுமா? கல்யாணம் ஜஸ்ட் முன்னால இந்த வஸ்திரம் நமக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா வஸ்திரம் போட்டு வந்தா தான் கல்யாணம். கரெக்டா? அப்ப பாருங்க, தங்கம், வெள்ளி, வஸ்திரம், இந்த மூன்றையும் அவருடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, இது எல்லாம் நம்ம கொடுக்கிறேன்னு வாக்கு தத்தம் வேற பண்ணிட்டார். 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. பாருங்க, நம்ம எல்லா விதத்திலும் உலக பிரகாரமான ஆசைகள்னால அந்த கேட்டுக்கெல்லாம் தப்பி அப்புறம் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த திவ்ய சுவாபம்க்கு the divine nature அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள ஏகப்பட்ட மீனிங் இருக்கு. டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அந்த சுபாவத்திற்கு நம்மளை என்ன பண்ணிருக்காரா? கூப்பிட்டுருக்காரு. புரிஞ்சுதா? புரியுது? இப்படி படிச்சா புரியும். தெய்வீக தன்மைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருக்கிற அந்த சுபாவத்துக்கு நம்ம என்ன ஆகிறோம்? பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். அதுதான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய வாக்கு தத்தத்தினுடைய அடிப்படையிலான சத்தியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ பெரிய பெரிய வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா ஃபைனல் கிறிஸ்துவாக மாறணும். ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மாதிரியே ஆயிடும். அந்த சிந்தை கிறிஸ்துவோட இந்த சிந்தைக்குள்ள போயிடும். அப்படி யார் போறாங்களோ, இப்ப அதனாலதான் இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஈசாக்குடைய மைண்டும் ரெபேக்காவுடைய மைண்டும் ஒரே மாதிரி இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு? அழகா கனெக்ட் ஆயிடுச்சு. மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. அதே மாதிரிதான் அப்ப கிறிஸ்துவோடைய சிந்தை யாருக்கு இருக்கணும்? பவுல் சொல்றாரு இல்லையா, கிறிஸ்துவோட இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிந்தை இருக்கும். அப்ப கிறிஸ்து அவருடைய மைண்ட் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்க, சுயநலம் வருமா? 2 கொரிந்தியர் 13:5 அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வசனம், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட அதே கேள்விதான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்காரா? ஆமா. எனக்குள் இருந்தா நான் எப்படி இருப்பேன்? கிறிஸ்து மாதிரியே இருப்பேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து 1/2 மணி நேரம் டிவி சீரியல் பார்ப்பாரா? இப்ப புரிஞ்சுக்குமே. இப்ப எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சோம்னா கிறிஸ்துவா இருந்தா இதை செய்வாரா? இதுதான் பிராக்டிக்கல் லைஃப். இதெல்லாம் எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? பிராக்டிக்கல் லைஃப் தான். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்க சோதிச்சு பாருங்க. நீங்க பரீட்சை பண்ணி பார்த்துங்க, உண்மையாவே எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போறோம்னு வச்சுங்க, உடனே மைண்ட் இப்ப நான் கிறிஸ்து மாதிரி ஆக்ட் பண்ணும். இயேசு கிறிஸ்து வந்து நான் என்ன பண்றேன்? சண்டைக்கு வராமோ அடிக்க வராமோ இப்ப நான் இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? பேசாம நிற்பேன். என்னை மாதிரி இருந்தோம்னா அவங்களை கீழே போட்டு மேலே ஏறி நின்று இல்லையா? சோ இந்த மாதிரிலாம் பிராக்டிக்கல் லைஃப். இதை நிறைய பேருக்கு புரியாதனால கிறிஸ்து மாதிரி மாறுதுன்னா என்னன்னே தெரியல. ஆனா பைபிள் சொல்லுது
அவருடைய தெய்வீக சுவாபத்துக்கு நீங்க பங்குள்ள உள்ளாகிறதுக்காக தான் தேவன் இவ்வளவு வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல, ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக. அப்ப பாருங்க, மணவாளனும் அலங்கரிச்சுதான் வரார், அவரு மகா பரிசுத்தமான ஒரு அலங்காரத்துல வரார். நாம அவரு மாதிரி ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நம்ம ஒரு பரிசுத்த அலங்காரத்தோட இருக்கிறதுக்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து நீதியின். அப்போ பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கு பிரியமா நடந்த ஒவ்வொரு கேரக்டர் மாதிரி நம்முடைய கேரக்டர் மாறிச்சுனாலே அது ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி. அதனாலதான் முதல்ல கவனிச்சு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாம போன உடனே முதல் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? நீதியின் வஸ்திரம் சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரு வஸ்திரம் ஒரு வஸ்திரம் போட்டுருக்கோம்னு அர்த்தம். இப்ப அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. கீழ்ப்படியாம போன கண்டுபிடிச்சது என்னது? வஸ்திரம் இல்ல. அப்ப கீழ்ப்படிச்சிருந்தா வஸ்திரம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லாம போச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்னா என்ன வஸ்திரம் போட்டிருக்கோம்னு அர்த்தம்? நீதியின் வஸ்திரம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இதே மாதிரிதான் இந்த ஒரு ரெபேக்காள் கூட அவரை பார்க்காமையே மனசுலயே நினைச்சிட்டு அந்த ஒரு பிரயாணத்துக்குள்ள போற மாதிரி. இப்ப நாம இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. இப்போ பார்க்காத ஒரு கணவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இப்ப நம்முடைய பிரயாணத்தை இப்ப நம்ம தொடரும். இந்த பிரயாணத்துல வெயில் இருக்கு, இரவு இருக்கு, குளிர் இருக்கு, வெப்பம் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. இரவிலே வெயிலாகிலும் பலவிலே நிலவாகிற உன்னை சேதப்படுத்துவதில்லை, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். எத்தனை வசனம் இருக்கு? இது ஒவ்வொன்றா சொன்னோம்னா நாங்க 11 மணி ஆயிடும். அதனால இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கலாம், சரியா? சோ அப்ப பாருங்க, இந்த இரவு அந்த பிரயாணத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இந்த ஒட்டகத்துல ஏறி இந்த அம்மா முழு கவனத்தோட கான்பிடென்ட்டோட போன மாதிரி இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் காணாமையே, இயேசு கிறிஸ்துவை பார்க்காமே. அத கூட பேதுரு சொல்ற பாரு, 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கிளியரா சொல்றாங்க. யார் மாதிரி? ரெபேக்காள் மாதிரி. ஈசாக்க பார்க்காம அன்பு கொண்டதுனாலதான் அவரை நோக்கி போன மாதிரி அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களா நீங்க கழிவு. அப்போ தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவரை பார்க்காமையே அவரை நோக்கி போறது ரெடியா இருக்காங்க. இப்ப பாருங்க, அந்த அம்மா கிட்ட வந்தாங்க, ஃபேமிலி எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏமா, அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன் எல்லாத்தையும் விட்டு போறியா அப்படின்னு சொல்லும் போது ஒரு நல்ல ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்கிற பொண்ணு என்ன சொல்லும்? நான் போக மாட்டேன் அப்படி சொல்லும். ஆனா இந்த பொண்ணு நான் போறேன்னு சொல்லிச்சு. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போச்சா இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப நாம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 45 மணவாட்டிக்காகவே தேவன் பேசுற வார்த்தை வாசிக்கலாம் பாருங்க. 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் முதல். குமாரத்தியே கேள். இப்ப முதல்ல சொல்ற பாருங்க, குமாரத்தியே கேள். முதல்ல என்ன பண்ணு? கேள். காதுள்ளவன் கேட்கிறவன். 60 சப்ஜெக்ட் முடிகிற வரைக்கும் அமைதியா உட்கார்ந்து கேளுன்னு அர்த்தம். இப்ப எத்தனை தான் முடிஞ்சிருக்கு? 11. அதுலயே டிஃபரன்ஸ் வந்துச்சா? சரி, ஓகே, 11. இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு? 49 சப்ஜெக்ட் இருக்கு. குமாரத்தியே பொறுமையா உட்கார்ந்து கேளு. அப்புறம் கேட்டு முடிச்சோடனே உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். எதையும் யோசனை பண்ணி சொல்றாங்க. அப்புறம் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்து விடு. ஆக்சுவலா இது யாருக்காக சொல்லப்படுது? அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் சொல்றார், குமாரத்தியே கேளு, உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எதெல்லாம் விட்டுட்டு வரணும். ஆக்சுவலா இப்ப இது சாதாரணமா இருக்கிற தகப்பன் வீட்டை பத்தி பேசல. நமக்கு ஆதி தகப்பன் யார்? ஆதாம். அவருடைய வீடு. இந்த உலகம் இது சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்கிற உலகம். இங்கதான் தவறான போதங்கள், தவறான விஷயங்கள் எல்லாம் இருக்குது.
இது எல்லாத்தையும் நீ மறந்துட்டு நீ என்ன பண்ண? நீ என்னை நோக்கி வா. அப்பதான் பாரு, உன் தகப்பனையும் ஜனத்தையும் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில். அப்படின்னா உண்மையான திருச்சபைக்கு அழகு என்னதானா? இந்த உலகத்தை எல்லாம் விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி போறது, எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். சோ என்ன, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் எப்படி வர்றார்? ஆட்டுக்குட்டியா வர்றாரா? எப்படி வர்றார்? படிக்கணும். ராஜாவா வர்றார். அப்படின்னா ராஜாவா வரும்போது அவர் என்ன சொல்றார்? குமாரத்தியே கேள், நான் ராஜா. ஈசாக்கு வந்து உட்கார்ந்து இருந்தார். ஆக்சுவலா ஈசாக்கு ராஜா இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்து யாரு? 2ஆம் வருகையில் வரும்போது எப்படி இருக்கார்? ராஜாவா. அவர் ராஜாவா வந்து என்ன செய்யறாருன்னா அவருடைய பிள்ளைகளை கூப்பிடுறாரு. என் பிள்ளைகளே எல்லாம் வந்துட்டேன், நீங்க என்னோடு இருக்க வேண்டிய மாமனார் வீடு எங்க இருக்கு? பரலோகம் தான் உங்க மாமனார் வீடு. அதான் அர்த்தம். நாம் நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கு. அப்படின்னா இந்த பூமியில நீங்க எதையும் சொத்தெல்லாம் சேர்த்தாதீங்க, கிளியரா சொல்லிட்டாங்க. அப்போ தேவன் வந்து என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த உலகத்துல எதையுமே நீங்க பெருசா எடுத்துக்காங்க, நான் உங்களை கூப்பிடுறேன், என்னோட வாங்க. சோ இயேசு கிறிஸ்து அப்படிதான் அவர் ராஜாவை வந்து அவர் கூப்பிடுறாரு அவருடைய பிள்ளைங்க. சரியா? ஏற்கனவே ஒட்டகத்தில் அனுப்பிச்சிட்டார். இப்போ ஒட்டகத்துல தான் நாம் என்ன செய்யறோம்? போறோம். இப்போ இந்த ஒட்டகம் பின்னாடி அது மேலே ஏறி உட்கார்ந்து போறோம் இல்லையா? இப்போ அதெல்லாம் எதற்கு அடையாளமா இருக்கு? பைபிள்ல நம்ம வசனம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவி வந்து எலியேசர் மாதிரி ரெபெக்காளை கூட்டிட்டு போச்சு இல்லையா? எலியேசர் கூட்டிட்டு போனார் இல்லையா? அதே மாதிரி எலியேசர் எதுல வந்தார்? ஒட்டகத்துல தான் வந்தார். எலியேசர் பரிசுத்த ஆவியை குறிக்கும். அப்ப அந்த ஒட்டகம் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டகம் தான் என்ன பண்ணுச்சு? இவன் இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் விட்டுருச்சு இல்லையா? சோ சங்கீதம் 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அதெல்லாம் ஒட்டகம், அது உச்சிதமான பொருள் எல்லாம் அதெல்லாம் வந்துச்சு. சோ அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவார். வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவார். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்து ராஜாவா வந்து அவருடைய பிள்ளைகளை இப்ப கூப்பிடுறது ரெடியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டு. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதல்ல யாரை எழுப்புறாரா? ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எழுப்புறேன்னு சொல்ல, முதல்ல கிறிஸ்துவுக்குள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன அர்த்தம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கான்னு வசனம் படிக்கிறோம் இல்லையா? யாரெல்லாம் கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில வாழ்ந்து மரித்திருக்கிறார்களோ அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்கள என்ன பண்ண போறாங்க? முதல்ல எழுப்பார். சரிங்களா? முதல்ல அவங்கள தான் எழுப்பார். அடுத்த வசனம் பாருங்க. 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே. இதுக்கெல்லாம் ரொம்ப டீட்டெயிலான ஒரு விளக்கம் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் முதல்ல அவர் யார் எழுப்புறாருன்னா, யார் அவருக்குள்ள அவர் சொல்றபடி கேட்டு இந்த பூமியில மரித்தவர்களா அவங்கள முதல்ல எழுப்புறார். சோ முதல்ல யார் ரெடி ஆகணும்? கல்யாணம் வரப்போது, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ரெடி, யார் ரெடி ஆகணும்? பொண்ணு ரெடி ஆகணும் இல்லையா? பொண்ணு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கல்யாணம் நடக்கும். அப்புறம் அந்த விருந்து எல்லாருக்கும் போடப்படும். அப்போ இந்த கல்யாண விருந்து எப்ப தெரியுமா போடப்படும்? நம்ம வசனம் எங்க வாசிக்கலாம்? ஏசாயா 25ஆம் அதிகாரம். அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குமா? வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்து என்ன செய்வார்? ஒரு ஆயத்தம் பண்ணுவார். அந்த விருந்து எப்படி இருக்குமா? அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிலமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். நிறைந்த ஒரு விருந்து. அது இதெல்லாம் விளக்கம் இருக்கு. பழமையான திராட்சரசம் என்ன தெரியுங்களா? முதல் தேவன் ஆதாமிலிருந்து கொடுத்தார் பாருங்க, பழமையான ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதங்களையும் உலக ஜனங்களுக்கு எல்லாம் திருப்பி அவர் கொடுக்க போறார். அதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத விருந்து. சாதாரண சாப்பாட்டை பத்தி பேசுறேன் இல்லையா? ஒரு விருந்துனால என்ன? ஒரு மன மகிழ்ச்சி. இத்தனை நாள் நம்ம ஒரு வாரம் 2 வாரம் வீட்டிலேயே சாப்பாடு சாப்பிட்டு அதையே பார்த்து கண்கலங்கி போயிருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல கல்யாண விருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. ஸோ தேவன் என்ன செய்ய போறாங்க? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு அவர் சொன்ன பழைய ஆசீர்வாதங்கள்
புதிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஒரு விருந்தா அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தில் அவர் போடுவார். அப்போ அந்த விருந்து போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்? கல்யாணம் நடந்திருக்கணும் இல்லைங்களா? கல்யாணம் நடந்திருக்கணும். கல்யாணம் நடந்திருக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கணும்? அவருடைய மனவாட்டி அவரோட சேர்ந்திருக்கணும். ஒவ்வொருத்தரா போகணும். ஒவ்வொருத்தரா போய் அவரோட யார் முற்றிலும் ஒரு முக்கியமான அவர் யார் எத்தனை பேர் மனவாட்டி யார் இருக்கணும்னு அவர் நம்பர் வச்சிருக்கார். அந்த நம்பர் என்னைக்கு பூர்த்தி ஆகுதோ அன்றைக்கு அந்த கல்யாணம் கம்ப்ளீட்டா என்ன ஆகும்? அது முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிசப்ஷன், ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே ஒரு அரேஞ்ச் பண்ணுவார். அதில் யார் நிற்பாங்க? மணவாளன் மணவாட்டி நிற்பாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்காதீங்க. இயேசு கிறிஸ்து அதெல்லாம் தெரிய மாட்டாங்க. அந்த நிழல் மட்டும்தான் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியும் என்றைக்கு முழுமையாக சேர்கிறார்களோ அன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாத விருந்தை அவர் கொடுக்க போறார். இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, 2ஆம் வருகையில வந்திருந்து அவருடைய பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைம் இருக்கும். மணவாட்டி எங்கடா ரெடியா இருக்கா. எப்படி கல்யாணத்துல மணவாளன் மாப்பிள்ளை உட்கார்ந்து இருப்பார். 1 மணி நேரம் பொண்ணு வராது. பொண்ணு எங்க இருக்குன்னு கேட்டா பொண்ணு பியூட்டி பார்லர் இருக்கு அப்படிம்பாங்க. அது அந்த பார்லர்ல இருந்து வெளியவே வராது இல்லையா? அலங்காரம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப பிரச்சனை. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அலங்காரம் பண்ணி பாக்குறோம். அந்த சார்ந்த குணம் வருதான்னு பார்க்க வரமாட்டேங்குது இல்லையா? பொறுமை வருதான வரமாட்டேங்குது. அலங்காரம் பண்ணிட்டே இருக்கிறோம், அது வரமாட்டேங்குது. ஆனா இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவராக அவர் காத்துட்டு இருக்காங்க. அவருடைய பிள்ளைகள் அவருடைய குணலட்சணத்திற்கு முற்றிலும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அத்தனை பேர்த்தையும் அவர் மேல எடுத்து தன்னுடைய மனவாட்டியா அவர் சேர்த்துக் கொள்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ரெபெக்காளை போல முற்றிலும் அன்பு நிறைந்த தியாக உள்ளம் கொண்ட ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் தான் இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக தேவை. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்த மாதிரி இயேசு கிறிஸ்து இப்போ பைபிள்ல விளம்பரம் கொடுத்துட்டார். என்னன்னு? மணமகள் தேவை கொடுத்துட்டார். கீழே குவாலிஃபிகேஷன் ரெபெக்காளை போல, அவ்வளவுதான். சரிங்களா? விளம்பரம் கொடுத்துட்டார். இப்ப விளம்பரத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம மாறுறோமா இல்லையாங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல தேவனுக்கு சித்தம் இருந்தால் நம்ம மாறுவதற்குரிய வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்த மேன்மையான சத்தியங்களுக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு கேட்ட சத்தியங்களின்படி தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ பரிசுத்தாவின் வழிநடத்தலை அதிகமாய் நமக்கு தந்தருவாக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நம்முடைய அன்பு சகோதரர் நம்மை வழிநடத்துவார். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய மகத்தான சத்தியத்தை எங்களுக்கு வழங்கி உம்முடைய மகத்துவமான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினால் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றியையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட கேட்ட சத்தியத்தை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் வைத்து அனுதினமும் அந்த சத்தியத்தின் வழியில் நாங்கள் நடந்து உமக்கேற்ற கனிகளை தந்து உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து எங்களை அனுதினமும் வழிநடத்த வேண்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிறு மன்றாட்டை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.